ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகைப் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு மாலை நேர வணக்கம். ஐபிசி தமிழினூடாக இன்றைய தினம் காலையில் இருந்து ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் 2020 தொடர்பான சிறப்பு நேரலையினூடாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு வரக்கூடிய செய்திகளினூடாக நீங்கள் இணைந்திருந்தீர்கள். காலையிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு என்பது இன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய நேரம் மாலை 5 மணிக்கு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 22 தேர்தல் மாவட்டங்களிலே 12,985 வாக்களிப்பு நிலையங்கள் இன்றைய தினம் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த வாக்கெடுப்பு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய இந்த 9வது நாடாளுமன்றத்துக்கான அல்லது இந்த தேர்தல் என்று வருகின்ற வேளையில் மிக முக்கியமாக 17,85,964 வாக்காளர்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக கம்பஹா அமைந்திருக்கின்றது. அதே போல வன்னியிலே ஆக குறைந்த வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய நிலையிலே வாக்களிப்பு நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் வாக்களிப்பு வீதங்கள் எந்தெந்த பகுதிகளில் எப்படி அமைந்திருக்கின்றது, அதே போல என்னென்ன அசம்பாவிதங்கள் இடம்பெற்றிருக்கிறதா, மக்கள் எந்தளவு தூரத்துக்கு இந்த தேர்தலில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள், கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் எந்தளவு தூரம் சென்றடைந்திருக்கின்றன என்பது சார்ந்த முக்கியமான விடயங்களை கலந்துரையாடுவதற்கான ஒரு நேரலையினூடாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலியினூடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய கலையகம் 2 கலையகங்களும் இணைந்ததாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து விரிய காத்திருக்கின்றது. லண்டன் கலையகத்தில் என்னோடு ஊடகவியலாளர் நடேசன் இணைந்து கொள்கிறார். அவரை நாங்கள் முதலில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நடேசன். வணக்கம் சதீஷ். வணக்கம் நேயர்களே. நடேசரை தொடர்ந்து எங்களுடைய மற்றைய கலையகம் காத்திருக்கின்றது. யாழ் கலையகத்திலே இருந்து எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் இருவர் இணைந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். அவர்களை இணைப்பதற்கு முதல்ல இன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் தொடர்பான சில முக்கியமான விடயங்கள் முதலாவது கேள்வியை நடேசன் முன்வைக்கலாம் நினைக்கிறேன். நடேசன், தாயகத்திலே கள நிலவரத்தை இன்று நீங்கள் காலையில் இருந்து பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க. எப்படி இந்த வாக்களிப்பு வீதங்கள் எப்படி இருந்தது? இந்த தேர்தலில் மக்கள் எந்தளவு தூரம் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள்? எதிர்பார்த்தது போல குறைவான, அதாவது முன்னைய தேர்தல்கள் ஒப்பிடும்போது குறைவான வாக்காளர்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். 2 காரணங்கள். ஒன்று கொரோனா ஏற்படுத்திய நெருக்கடி சூழ்நிலை ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. மற்றது இன்னும் ஒரு அதிருப்தி என்று கூட சொல்லலாம், அல்லது நம்பிக்கை ஈனம், வாக்களிப்பதில் ஏற்படுகின்ற நம்பிக்கை ஈனமும் கலந்திருப்பதாகத்தான் தெரிகின்றது. 3 விடயங்களாக பார்க்கலாம். ஒன்று தென்னிலங்கையிலே வாக்களிப்பு வீதம் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்றால், ஒப்பீட்டு ரீதியில் 2015 ஒப்பிடும் பொழுது, அல்லது முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது பெரிய அளவு அந்த தேர்தல் மாவட்டங்களிலே பெரிய அளவு வேறுபாடு இல்லை. அது ஒரு கொரோனாவுடைய நெருக்கடி காரணமாக இருக்கலாம். பெரிய அளவு வேறுபாடு இல்லை. அங்கு மேற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. குறைவாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் வடக்கினை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான வீழ்ச்சியாக தெரிகின்றது. அது வெறுமனவே கொரோனா நெருக்கடி சூழல் மாத்திரமல்ல. முக்கியமாக யாழ் மாவட்டம் உடைய, அதாவது மிகவும் குறைவான வாக்களிப்பு நடந்திருக்கின்ற மாவட்டமாக கடைசிக்கு முதல் நிலையிலே இருக்கின்றது யாழ் மாவட்டம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் கிழக்கை பொறுத்த வரைக்கும் அதிகளவான வாக்குகள் அங்கு செலுத்தப்பட்டிருக்கின்றன. அது ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குகளாக அமையலாம், அல்லது ஒரு மாற்றினை நோக்கிய ஒரு வாக்குகளாக கூட அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த 3 விதமாக இந்த நடைபெற்ற தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. முக்கியமாக தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த வாக்களிப்பு பெறப்பட்ட தகவல்களான இந்த வாக்களிப்பு முடிவுகளானது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை தேர்தல் முடிவுகளில் தாக்கம் செலுத்தும் என்பதை நாங்கள் ஓரளவிற்கு எதிர்வு கூறக்கூடியதாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்ட அளவில் இந்த தேர்தலில் கொஞ்சம் குறைவான வாக்களிப்பு இருக்கிறதுன்றது ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறீங்க. தாயகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதற்கான காரண காரியங்கள் இன்னும் அதிகமாக திறந்திருக்கும். எனவே எங்களுடைய யாழ் கலையகம் இதற்காகவே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரலைகளை நாங்கள் கொண்டு வருவதற்காக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாழ் கலையகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் திரு ராஜன் மற்றும் கிருபா 2 பேரையும் இப்பொழுது இந்த நேரலைகளை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ராஜன் மற்றும் வணக்கம் கிருபா. வணக்கம் சதீஷ்.
வணக்கம் சதீஷ், வணக்கம் நேயர்களே. முதல்ல ராஜன், உங்களிடம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நடேசன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், இந்த வாக்களிப்பு வீதம் என்பது ஒப்பீட்டளவில், அதுவும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளில் அதிகமாக குறைந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதற்கான காரணங்கள் என்ன, அப்படி குறைந்திருந்தார்? குறைகளை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்த்த அளவு பெரிய பாரிய வித்தியாசங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா நெருக்கடியின் மத்தியில், அதுவும் இந்த கந்தக்காடு ஆரம்பத்தில் கடற்படையினர் மத்தியில் ஏற்பட்ட தொற்றும், அதைத் தொடர்ந்து அண்மை காலத்தில் இந்த கந்தக்காடு இடைத்தங்க முகாம்களில் ஏற்பட்ட அந்த பதட்டத்துக்கு மத்தியிலும் இவ்வளவு தூரம் தேசிய அளவில் 71% அடைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாயப்பகுதிகளும் பொறுத்தவரை மிகப்பெரிய வித்தியாசம் காணக்கூடியதாக இருக்கவில்லை. கிழக்கு பகுதிகள் அதிகப்படியான அதிகரிப்பை காணக்கூடியதாக இருந்தது. யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரை தான் சற்று குறைவான ஒரு வாக்கு பதிவானதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சென்ற ஆண்டை விட சுமார் 1000 வாக்கள் மட்டுமே குறைவடைந்து காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒப்பீட்டளவில் இந்த நெருக்கடி, கொரோனா நெருக்கடி, தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் ஆர்வத்துடன் இவ்வளவு பேர் வாக்களித்திருப்பது பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு நகர்வாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிருபா, இப்போ இவர்கள் 2 பேரும் குறிப்பிடுகின்ற வேளையிலே கொரோனாவை ஒரு மிக முக்கியமான காரணமாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கொரோனாவினுடைய இந்த வாக்களிப்பு விதம் என்பது வெறுமனே வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, தென்னிலங்கையிலும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கலாம். எனவே உங்களுடைய பார்வையில் குறிப்பாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 வாக்காளர்கள் யாழ்ப்பாண பகுதியில் குறைந்திருக்கிறார்கள். அதே போல மற்ற பகுதிகளிலையும் வடக்கு என்று வருகின்ற வேளையில் குறைவாக காணப்படும். ஆனால் மறுபுறத்தில் கிழக்கு என்று பார்த்தால் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இந்த முறை கிழக்கில் கொஞ்சம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறதாக நம்பப்படுகின்றது, அல்லது அதன் போன்ற ஒரு தோற்றப்பாடு அங்கே இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிருபா? நிச்சயமாக கிழக்கை பொறுத்தவரை இம்முறை வாக்களிப்பு வீதம் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 69% பதிவாகி இருந்த இந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, வாக்களிப்பு வீதமானது இம்முறை 76% ஒரு பாரிய அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை பாரிய பிரச்சனை என்பது தமிழர்களின் இருப்பு. கடந்த காலங்களில் தமிழர்களுக்கான பொருளாதார ரீதியான விடயங்களும் நிறைவேற்றப்படவில்லை. அதை தாண்டி அவர்களின் இருப்புகளும் கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட கடந்த மாகாண சபை ஆட்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடன் சேர்ந்து முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு விட்டு கொடுத்து இதன் மூலம் தமிழர்கள் பாரிய பின்னடைவை கண்டிருந்தார்கள் என்று ஒரு கருத்து நிலவுகின்றது. அது விமர்சனங்களாய் முன்வைக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு அடிப்படை காரணங்களை வைத்து தான் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விளங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சதாசிவம் வியாழேந்திரன் கூட கருத்துக்களை முன்வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இம்முறை பிள்ளையான், அதாவது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் ஒரு பக்கம், அதே போன்று கருணா மறுபக்கம் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிடுகிறார். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே போன்று அதிகமாக வடக்கில் தமது சிறநிலையை கொண்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி போன்ற கட்சிகளும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு ஆதிக்கத்தை அல்லது தமது பிரசன்னத்தை கிழக்கில் அதிகரித்திருந்ததை இம்முறை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த எதிர்கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக உருவாகியுள்ள கட்சிகள் தமது நிலைகளை பலப்படுத்தவும் அல்லது தங்களது பிரசன்னத்தை உறுதிப்படுத்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதன் பிரதிபலனாக இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றிருக்கலாம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி வியாழேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அதிருப்தியில் வெளியேறி இருந்தார். ஆனால் இப்பொழுது வியாழேந்திரனை இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவருடைய வெளியேற்றம் என்பது தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிநிதி ஒருவர் கிழக்கில் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பினை குறைத்திருக்கிறதா என்கின்ற அளவுக்கு ஒரு அச்ச நிலைமை ஒன்று காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம்
பக்கத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிழக்கில் பிள்ளையான் கருணா போன்றவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் கருணா எல்லாம் தன்னுடைய சொந்த தொகுதியை விட்டு இன்னொரு பகுதியில் போய் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கின்றலாம் நம்பப்படுகிறது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? எங்க தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் மீள வெற்றி பெற்றால் எப்படியா நிலைமை காணப்படலாம் என்ற அச்சநிலை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல இல்ல அவர்கள் வந்தால் அபிவிருத்தி போன்ற நடைபெறும் என்கின்ற ஒரு சாராருடைய கருத்துக்களும் இருக்கு. இதற்கான காரண காரியங்கள் எப்படி, என்ன காரணம்? நிச்சயமாக அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கூட அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக இருக்கும் முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்ச சிறந்த முறையில் ஒரு திட்டங்களை வகுத்திருந்தார். அவ்வாறான திட்டத்துக்குள் இந்த சந்திரகாந்தன் மற்றும் அதாவது பிள்ளையார் எனப்படும் சந்திரகாந்தன் அதே போன்று கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோரும் உள்வாங்கப்பட்டு இந்த வாக்குகளை சிதறடிக்கும் ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் முகமாக இவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து தான் தமிழர்கள் மத்தியில் காணப்படுகிறது. அதனையும் தாண்டி தங்களது இருப்பு அதாவது கடந்த காலங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தங்களது இருப்பு கேள்விக்குறியாகிறது. காணிகள் பறிபோகின்றன. குடியேற்றங்கள் அதாவது தமிழ் இனத்துக்கான மாற்று இனங்களின் குடியேற்றங்கள் அதிக அளவில் வருகின்றது. இவ்வாறான விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தடுக்க முடியாது போயிருக்கிறது. அதனால் அதன் மேல் இருக்கும் அதிருப்தியில் இவர்களின் செல்வாக்கு கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ இல்லையோ என்பதை நாங்கள் தேர்தல் முடிவுகளின் பின்னர் தான் பார்க்க வேண்டும். நல்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாக்கு சிதறடிப்பதற்காக, ராஜன் உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். கிருபா குறிப்பிட்டார் வாக்கு சிதறடிப்பதற்காக இவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் இருந்தது என்று. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் என்று பார்க்கின்ற வேளையில் அம்பாறையில் சில வேளை கருணா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி நம்பப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கைக்குள்ள வாக்கு சிதறடிப்புக்கும் ஒரு வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வாக்கள் சிதறடிக்கிறவர் என்றவர் பெரிய அளவில் வெற்றி பெற மாட்டார். ஆனால் கருணா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய சில தகவல்கள் மூலமாக அறிய முடிகிறது. அது எப்படி நீங்கள் அந்த தகவல்கள் தொடர்பில் எப்படி அதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்குறீங்க? அப்படி அவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் என்ன காரணம், அதற்கு என்ன மாற்றம் அந்த வெற்றியை நோக்கி அவரை கொண்டு போக வைக்கின்றது? நிச்சயமாக, ஏனென்றால் முன்னைய அனுபவங்கள்லாம் அவர்களை சாதாரணமாக பொதுமக்களை இந்த வகையில் தள்ளி இருக்கின்றது. ஆனால் கருணா விநாயகத்து முரளிதரனை பொறுத்தவரை அவருக்கு இன்னொரு சங்கடமும் இருந்திருக்கிறது. அவர் தனது சொந்த மாவட்டத்தில் போட்டியிடும் பொழுது தன்னை விட மாவட்டத்தில் சற்று கை ஓங்கி இருக்கும், ஆதரவு நிலையில் அதிகரித்திருக்கும் பிள்ளையான் தரப்பு நேரடியாக பிள்ளையான் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் தர்ம சங்கடமான சூழலை அவருக்கு ஏற்படும். அதுவும் ஒரு காரணம். அவர் மட்டக்களப்பை விட்டு அம்பாறையை தெரிவு செய்ததற்கு அதுவும் ஒரு காரணம். முன்னே அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஒரு வெற்றியை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் இந்த பிள்ளையான் தரப்பையும் வியாழேந்தன் தரப்பையும் இணைத்து மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம், சூழல் பசில் ராஜபக்சவுக்கோ அவர்களுடைய அணியினருக்கோ இருந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கிடையில் சில முரண்பாடுகளும் சில கைங்கரியங்கள் வாக்குகளை பிரிப்பதற்காகவும் இருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் வியாழேந்தன் தரப்பு மொட்டு சின்னத்தில் வேறாக களமிறங்கி இருந்தது. அதே நேரம் பிள்ளையான் தரப்பு அவருடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் அவர்களுடைய 2 உறுப்பினர்களை தவிர மற்ற ஏனைய 6 பேர்களையும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை இறக்கி ஒரே ஒரு அந்த பகுதியில் கிழக்கு மக்களுக்கு மிக பெரும் சவாலாக இருந்த முஸ்லிம்கள் அந்த காலத்தில் அரசுடன் இணைந்து செய்த அபிவிருத்திகள், அவர்கள் நிலம் தொடர்பாகவும் அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அவர்கள் கையோகி இருந்தது. அதனால் பல பாதிப்புகள் தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் ஒருவித நப்பாசை தான் எங்களவர்கள் மூலம் இந்த அமைச்சு பதவியின் மூலம் எங்கள் இருப்புகளை எங்கள் அபிவிருத்திகளை மேற்கொள்ளலாம், இருப்புகளை பாதுகாக்கலாம் என்ற ஒரு உந்துதலும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அம்பாறையாகட்டும் மட்டக்களப்பாகட்டும் இந்த வகையான கிழக்கு மாகாணத்தில் இந்த வகையான ஒரு சற்று ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாறையை பொறுத்தவரை அந்த கல்முனை பிரதேசம் மிக பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தது. அந்த பிரதேச சேலமாக இருக்கட்டும் குறைந்த தரமுயர்த்தல் கூட நடக்கவில்லை. அந்த வித பெரும் அங்காளப்பில் அந்த மக்கள் இருக்கதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக பெரும் எடுப்பில் அங்கே இருக்கும் முஸ்லிம் அரசியல் தலைமைகளின் நடவடிக்கைகளும் அவர்களின் முன்னெடுப்புகளும் அவர்கள் முன்னைய அனுபவங்களும் தான் இந்த ஒரு கர்ணாம்பில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அணிதிரள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் பிரதானமாக தொகையை இருக்கின்ற
காரதீவாக இருக்கட்டும், திருக்கோயிலாக இருக்கலாம், தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரை அந்த அளவு கருணாவுக்கான ஆதரவு அலைகள் இல்லை. அதனால் இந்த முன்னெடுப்பு அவர் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லுமா என்பது சந்தேகமாக தான் இருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தவரை நிலைமை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. துறைசார் 6 துறைகளை சார்ந்தவர்களின் ஒன்றுணையுடன் அவர்களுடன் இந்த முன்னெடுப்பானது ஒரு ஆசிரியத்தை நோக்கின ஒரு நகர்வாக அமையலாம், ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்பதும் ஒரு கணிப்பாக இருக்கின்றது. நீங்கள் மட்டக்களப்பில் வந்து நிலைமை வேறு என்றீங்க. மட்டக்களப்பு 72% வாக்களிப்பு வீதம் அங்கே பதிவாகி இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தோட ஒப்பிடுகையில் அதிகமான ஒரு வாக்களிப்பு வீதம் கூட பதிவாகி இருக்கின்றது. இது இப்படி தமிழர் தரப்பினுடைய பிரதிநிதித்துவத்தை அங்கே தக்க வைப்பதற்கான ஒரு சாதகத்தன்மையாக இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் பாதகத்தன்மைக்கு வித்திட போகிறதா? இந்த முறையை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், எனக்கு எனது நினைவு கட்டியவரை 76 என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இது தமிழர்களுக்கான ஒரு போராட்டம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் கூட முஸ்லீம்களும் கூட அவர்களும் மிக பெருமெடுப்பில் இந்த முறை அவர்களின் இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஒருபுறம் முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும், ஒருபுறம் இஸ்புல்லா கூட தனது இருப்பை தக்க வைப்பதற்காக முன்னைநாள் அமைச்சரும் முன்னைநாள் முஸ்லீம் காங்கிரஸின் தவிசாலுமாகிய வசீஸ் சவுதாத்துடன் இணைந்து ஒரு கூட்டமை அமைத்து அவர் போட்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதே போல முன்னாள் மாநிலசபை முதலமைச்சர் நசீர் அகமட் அவர் கூட முஸ்லீம் காங்கிரஸில் மிக பெருமெடுப்பில் அவர்களுடைய எடுப்பும் போய் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அமீர் அலி அவர்கள் ஓட்டமாடிய தளமாக கொண்டு அவர்களும் சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த கூட்டில் அவர்களும் மும்முனை போட்டியுண்டு அவர்கள் மத்தியிலும் இருக்கின்றது. இதுவும் ஒரு காரணம். எல்லா தரப்புகளுக்கும் இந்த ஒரு தேர்தல் மிகப்பெரிய ஒரு தங்களுடைய தலைமையாக இருக்கட்டும், தங்கள் இருப்பையாகட்டும் தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அனைத்து கட்சிகளும் பெருமளவில் இந்த முறை அது பணமாக இருக்கட்டும், பெருமளவிலான தங்களுடைய அதிகார பிரயோகங்களாக இருக்கலாம், செலவழித்து இந்த தேர்தலை எதிர்கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வடக்கு கிழக்கில் ஏராளமான கட்சிகள் இந்த முறை இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார்கள். கிழக்கு தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் வடக்கு தொடர்பிலையும் சில விடயங்களை நடேசனிடம் பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னர் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நேரலையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மிகச் சுருக்கமாக கொண்டு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு திரையிலே காட்டப்படுகிறது. அதே போல வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 0203794 4004 என்கின்ற அந்த இலக்கத்தினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நடேசன், இந்த தேர்தல் தான் வடக்கு கிழக்கில் அதிகமான கட்சிகள் தமிழ் தரப்பு என்று வரைக்குள்ள வந்து பிரிந்து நின்று கேட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தலாக நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கைக்குள்ள குறிப்பாக யாழ்ப்பாணம், வன்னி தேர்தல் தொகுதி போன்ற பகுதிகள் அல்லது கிழக்கிலையும் சரி, மக்கள் இந்த தேர்தலில் காட்டியிருக்கக்கூடிய ஆர்வம் அல்லது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன? இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது முக்கியமாக வடக்கு என்று எடுத்துக்கொண்டாலே யாழ் மாவட்டம் அல்லது வன்னி மாவட்டம் இந்த தேர்தல் தொகுதிகள் எடுத்துக்கொண்டால் மக்களுடைய ஒரு யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே ஒரு மந்தநிலை காணப்படுகின்றது தான். அது கொரோனாவினுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொன்னால் கூட அன்றாட வாழ்க்கையிலே கொரோனாவிற்காக மக்கள் பயந்து கொண்டிருப்பதாக எனக்கு வெளிப்படையாக தெரியவில்லை, அங்கிருந்து பக்கம் சொல்லணும். ஆனால் தேர்தலில் அந்த அளவிற்கு தாக்கத்தினால் தான் யாழ் மாவட்டத்தில் ஒரு மந்தநிலை ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது ராஜன் சொன்ன மாதிரி 1000 வாக்குகள் எல்லாம் குறைவாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்த்திருந்தாலும், ஆனால் ஒரு அதிருப்தி நிலை அங்கு நிலவி கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு யாருக்கு வாக்களிப்பது, இவர்களுக்கு வாக்களித்து என்ன பிரயோஜனம் என்ற மாதிரியான ஒரு நிலை ஒன்று அங்கு இந்த தேர்தல் காலம் முழுவதும், இந்த தேர்தல் காலத்தில் ஒரு பேசுபொருளாக அல்லது அது ஒரு மிக சிறுபான்மையாக இருந்தால் கூட அது சிறப்பாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கான வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டு தான் இருந்தன. ஆனால் வன்னி மாவட்டத்தினை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்திருக்கின்ற தேர்தல் முடிவு, அதாவது தேர்தலுக்கு பின்னரான இந்த வாக்களிப்பு வீதத்தின் அடிப்படையிலும் பார்த்தால் கூட கணிசமான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த வாக்களிப்பு எதை நோக்கி திரும்ப போகின்றது என்ற கேள்வி. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கும் போதுதான் இந்த வாக்களிப்பு இவ்வாறு அதிகரித்து இருப்பதற்கு அல்லது யாழ்ப்பாணத்தில் மந்தகதியை கொண்டிருந்ததற்கான காரணங்கள் வெளிவரும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் என்பதுதான் எதிர்கூறப்பட்டிருந்தது. ஏன் நீங்கள் சொன்னதன் அடிப்படையிலும் கூட ஏன் அதிகமான கட்சிகள் இந்த முறை வந்திருக்கின்றன, அது வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி. கிழக்கினுடைய ஒரு தனிப்பட்ட அரசியலை அல்லது கிழக்கினுடைய சுயநிர்ணய அரசியலை, கிழக்கிற்கான கட்சிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற அரசியலை பேசக்கூடியவர்கள்
கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் அல்லது ஆசனங்களை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எதன் அடிப்படையில் அங்கு விதைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது இதற்கு முன்னர் இங்கிருந்து அனுப்பப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதிகள் உடைய தவறிலிருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது இரண்டு வகையாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பிரதிநிதிகளாக சென்று வடக்கு கிழக்கிலிருந்து சென்றிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைய பிரதிநிதிகள் தான் அங்கு அதிகமாக இருந்திருக்கின்றார்கள். மற்றபடி யூஎன்பியிலே இருந்து விஜயகலா மகேஸ்வரனும் இபிடிபியிலிருந்து டாக்டர்ஸ் தேவானந்தாவும் தான் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு இந்த முறை அவர்களுக்கும் சிக்கலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்க்க போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் இந்த கடந்த கால அரசாங்கத்தில் அல்ல கடந்த கால ஆட்சி காலத்தில் எவ்வாறு இருந்திருக்கின்றன என்றதன் அடிப்படை என்ற ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த முறையான தேர்தலாக இருக்கும். இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மட்டுமல்ல, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிர்வினையாகத்தான் அடுத்த தேர்தல்கள் அமையும். அதற்கான ஒரு முடிவாக, அதற்கான ஒரு ரியாக்ஷனாகத்தான் மக்களுடைய முடிவுகள் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த வடக்கும் கிழக்கிற்குமான ஒரு முரண்நிலையை மிக ஆழமாக ஏற்படுத்தி இருக்கின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் தற்போது அதிகமாக வலுத்துள்ளது. அதற்கு காரணம் அது பிள்ளையானுடைய அல்லது கருணாவுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்க முடியாது. அது தமிழ் தேசிய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அல்லது அதாவது நாங்கள் எப்படி பார்க்கணும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தோல்வி, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று பேசியவர்களின் தோல்வி. இந்த இரண்டு கேட்டகரியிலேயே நாங்கள் பார்க்கணும். அது எப்படி அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகாரத்தில் இருந்தவர்கள், எதிர்க்கட்சி என்ற அதிகாரத்தில் இருந்தவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நீங்கள் ஒரு பிரதி அமைச்சராக நடந்து கொண்டீர்களா என்ற கேட்கப்பட்ட கேள்வி இல்லை, நான் ஒரு பிரதம மந்திரி ஸ்தானத்திலே நடந்து கொண்டவன் என்று என்னை பார்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுமந்திரன் அதிகாரம் கொண்ட ஒருவராக அல்லது அவ்வாறு பார்க்கப்பட்ட தென்னிலங்கையிலே அவ்வாறு பார்க்கப்பட்ட ஒருவராக பலம் பொருந்தியவராக இருந்தவர். எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தன் நீடித்தார். இவ்வளவு அதிகாரமும் இருந்து இந்த போருக்கு பின்னரான சூழ்நிலையில் இந்த தமிழ் பேசும் மக்களுடைய பகுதிகளில் இவர்கள் செய்தது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உரிமை சார்ந்த அரசியலை நீங்கள் இவ்வளவு காலம் பேசியிருக்கின்றீர்கள், ஒரு அபிவிருத்தி சார்ந்த அரசியலை தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த ஷிஃப்ட் வருவதற்கான காரணமும் அவர்களுடைய நடவடிக்கைகளாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு அதிகாரம் பொருந்தியவர்களாக இருந்தவர்கள் இந்த வடக்கு கிழக்கு என்ற இரு பிரதேசங்களிலும் எவ்வாறான அரசியலை தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து உரிமை சார்ந்து முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் இந்த மற்ற குழுக்கள் அல்ல மற்ற கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே, இந்த அபிவிருத்தி சார்ந்த ஒரு நகர்வு ஒன்று காணப்படுது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூட இப்போ சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் அமைச்சு பதவிகளை எடுப்பது தொடர்பாக தாங்கள் பேசுகிறோம் என்கின்ற கருத்துக்கள் கூட வந்திருந்தது. மறுபுறத்தில் அதே கட்சியிலிருந்து மறுதளிப்பு வந்திருந்ததே நாங்கள் அவதானிக்க முடியும். ஆனால் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டு பேர் தான், ஒன்று டாக்டர்ஸ் தேவானந்தா, விஜயகலா போன்றவர்கள் கடந்த காலங்களில் ஏன் சிங்கள கட்சிகள் அல்லது வேறு கட்சிகள் மாற்று கருத்துக்களோடு இருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் என்று பார்த்தாலும் அபிவிருத்தி என்கிற ஒரு விஷயம் அவர்களுக்குள்ளால் வருகிறது, அதனால் நாங்கள் தெரிவு செய்தோம் என்று அவருடைய வாக்காளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அபிவிருத்தி என்கின்ற ஒரு கோலையும் எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கொண்டு ஓட வேண்டிய ஒரு தேவை வருகிறது என்றால் அங்கே இளைஞர்கள் மக்கள் அபிவிருத்தி என்கின்ற ஒரு நோக்கத்துக்கு மாறுபட்டு போகிறார்களா? தமிழ் தேசியம் கொள்கை தங்களுடைய மற்ற விடயங்களை தாண்டி அபிவிருத்தி முன்னிலைப்படுத்தப்படுகிறதா? தேசியம் என்பது உலகளாவிய ரீதியிலே தேசியம் சார்ந்த கோரிக்கையும் தேசியம் சார்ந்த எழுச்சியும் இன்னும் மிகவும் கூர்மை அடைந்திருக்கின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல, ஈழத்தில் மட்டுமல்ல, தாயகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும் தேசியம் சார்ந்த எழுச்சி மிக அதிகமாக இன்று இடம்பெறுகிறது. தாயகத்திலும் அதே நிலைமை தான் இருக்கின்றது. ஆனால் இந்த தேசிய எழுச்சி என்பது தேசிய எழுச்சியை அங்கு ஒருங்கிணைத்து உரிமை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதிகாரத்தில் இவ்வளவு காலம் உரிமை அரசியலை பேசியவர்கள் யாருடைய உரிமை அரசியலை பேசியீர்கள்? வடக்கில் இருந்த மக்கள், கிழக்கில் இருந்த மக்களுடைய உரிமை அரசியலை தான் நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள். அந்த மக்கள் நீங்கள் பேசிய உரிமை அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது இதை நோக்கி அவர்கள் நகரவில்லை. உங்களுடைய செயற்பாடுகளும் உங்களுடைய அரசியலும் கடந்த காலத்தில் அந்த மக்களுக்கு திருப்தி அளிக்காதன் காரணம் தான் இன்று கிழக்கில் பிள்ளையானும் கருணாவும் வளர்ந்திருப்பதற்கான காரணமாகவும் இருக்கின்றது. அந்த காரணங்கள் தான் வடக்கு கிழக்கிலும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதைத்தான் நான் சொன்னேன். இவர்களுடைய தோல்விதான் முக்கியமாக இந்த விடயங்கள் இன்று பிள்ளையானும் கருணாவும் வெற்றி பெறுவார்கள், அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்ற நிலைக்கு காரணம் இவர்களுடைய இந்த உரிமை சார்ந்த அரசியலில் அவர்கள் விட்ட ஒரு பிழை. இதை இன்னொரு வடிவமாக சொல்லலாம். உரிமை சார்ந்த அரசியலை அபிவிருத்தி சார்ந்த அரசியலாக மாற்ற வேண்டிய ஒரு கடமை
தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருந்தவர்களுக்கு இருந்திருக்கலாம். நான் நினைக்கின்றேன் சுமந்திரன் போன்றவர்களுடைய செயற்பாடு அதை நோக்கி தான் இருந்திருக்கின்றது. இன்று சுமந்திரன் போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒட்டுமொத்தமாக தேசியம் சார்ந்த இந்த அரசியலை ஒரு அபிவிருத்தி சார்ந்த அரசியலாக மாற்றுவதற்கு வந்திருக்கின்றார்கள், அதை பேசியிருக்கின்றார்கள். இதே வார்த்தையைத்தான் நீங்கள் நன்றாக அவதானித்திருந்தால் தெரிந்திருக்கும். பிரித்தானியாவிற்கு வந்து சென்ற ரணில் விக்ரமசிங்க ஆக்ஸ்போர்ட் கிளப்பில் பேசும்போது சொன்னார், தமிழ் மக்கள் இன்று ரியாலிட்டி பொலிட்டிக்ஸை பேச வந்து விட்டார்கள். அவர்களுடைய வேலையில்லா பிரச்சனை, அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை, வீதி அபிவிருத்தி பிரச்சனை, இதைத்தான் ரியாலிட்டி பொலிட்டிக்ஸ் என்றார். யதார்த்தபூர்வமான அரசியலை பேச வந்திருக்கின்றார்கள். அந்த யதார்த்தபூர்வமான அரசியலை நோக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பை நகர்த்துவதற்கான ஒரு ஆளாக சுமந்திரன் செயற்பட்டார். அதில் அவர் வெற்றியும் கண்டிருக்கின்றார். இன்று அபிவிருத்தி அரசியலை எல்லா கட்சிகளும் பேசுகின்றார்கள். அங்கு அப்படி பேசும் பொழுது டக்ளஸுக்கும் விஜயகலாவுக்கும் என்ன வேலை இருக்கிறது? இல்லை, நீங்கள் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கின்ற வேளையில் தாயகத்தில் இருந்து இதை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களிடம் நாங்கள் இந்த கேள்வி அப்படியே முன்வைக்கிறது பொறுத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். கிருபா, இவர் குறிப்பிட்ட மாதிரி இப்போ அபிவிருத்தி அரசியல் என்பது எல்லா கட்சிகளும், எல்லா தமிழ் கட்சிகளும் முக்கியமாக, மற்ற கட்சிகளை விட்டுரும் எல்லா தமிழர்களுக்கான வடக்கு கிழக்கு பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளும் முன்வைக்கிறது என்ற கருத்தை நடேசன் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு நிலை அங்கே காணப்படுகிறதா? இப்போ நிச்சயமாக நாங்கள் எமது தாயக பிரதேசங்கள் என்பது போர்னால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் என்பது அனைவரும் அறிந்த விடயம். நிச்சயமாக அடுத்த விடயம் ஒரு சார்ந்த விஷயம் இந்த போர் அழிவுகள், அடுத்தது முன்னாள் போராளிகளின் அடிப்படை பிரச்சனைகள். இன்னும் கூட இந்த முன்னாள் போராளிகள் தங்களுக்கான அடிப்படை வசதிகளின்றி, அதாவது இந்த விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்களின் முக்கிய உறவினர்கள் கூட மிகவும் கூலி வேலை செய்து தமது வாழ்க்கையை முன்னெடுக்கின்ற நிலைமைதான் தமிழ் தாயக பிரதேசங்களில் இருக்கிறது. நிச்சயமாக அப்படியான ஒரு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கே அவ்வாறான ஒரு நிலைமை என்றால் சாதாரண மக்கள் எவ்வாறு தமது வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள் என்பது அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. போர் அழிவுகளிலிருந்து மெதுமெதுவாக மீண்டு வருகிறோம். அவ்வாறான நிலையில் எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது. அந்த அதிகாரம் அதாவது கடந்த அரசாங்கத்தில் கடந்த 5 ஆண்டுகளும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஏற்கனவே கூறியது போல ஒரு பிரதமர் அதிகாரத்தில் தான் இருந்ததாக சுமந்திரன் கூறியிருந்தார் என்றால் எவ்வளவு அதிகாரத்துடன் இருந்திருப்பார் என்று நினைத்திருக்க முடியும். இந்த விடயத்தை அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வை காணுவதற்கான அரசியல் யாப்பை வரையும் பணிகளை ஒரு பக்கம் முன்னெடுத்திருந்த அதே வேளை அபிவிருத்தி சார்ந்த மக்களின் அடிப்படை பிரச்சனை சார்ந்த விடயங்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டாயம் நிவர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்த அதாவது தமிழதாயக பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகள், முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, அதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வகுத்து அதற்கான நிதி ஆதாரங்களை எவ்வாறு திரட்டலாம் என்பதை கண்டறிந்திருக்க வேண்டும். சில விடயங்களில் அதாவது மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதிகளை கூட உரிய முறையில் பயன்படுத்தாமல் மீண்டும் திரைசேரிக்கு திரும்பி சென்ற சம்பவங்களே தமிழதாய பிரதேசங்களில் அரங்கேறி இருக்கிறது. இவ்வாறு இருக்க ஒரு நிச்சயமாக எமது புலம்பெயர் தேசங்கள் கூட எமது ஆயுத போராட்டத்தின் போது பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். உரிய முறையில் அதாவது ஏக பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு திட்ட வரைவின் கீழ் அபிவிருத்திகளை செய்ய வேண்டுமாயின் நிச்சயமாக ஒரு ஒன்றுபட்ட தலைமையின் கீழ் இந்த விடயங்கள் முன்னுரிமை அளித்து செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்களுக்கு குறிப்பிடப்பட்டு அதற்கான ஆதாரங்களை கோரும் பட்சத்தில் புலம்பெயர் மக்கள் கூட உதவி செய்திருக்கக்கூடும். அதன் மூலம் ஒரு அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்க முடியும், மத்திய அரசாங்கத்தை சாராமலும் கூட. இவ்வாறு இருக்க அரசியல் பிரச்சனை என்ற ரீதியான விடயத்துக்கு மட்டும்தான் அவர்கள் முன்னுரிமை அளித்தார்கள் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது. அதிலும் கூட எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம், அதாவது தமிழ் தலைமைகளுக்கு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக கருத்து வெளியிடுகின்ற கட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசியல் வரைப்பைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வந்திருக்கிறது என்று அதிலும் ஒரு பின்னடைவான ஒரு நிலைப்பாடே காணப்படுகிறது.
நீங்க நிறைய இப்படி இருக்க விடயங்களை தொடர்ந்து தமிழ் தேசிய குறிப்பிடுறீங்க. அதுல கூட்டமைப்பு அபிவிருத்தி சார்ந்து குறிப்பிடுகின்ற வேளையில் அந்த அபிவிருத்திக்குள்ள கொஞ்சம் இந்த ஆழமாக நாங்கள் பேசுவதும் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு முதல்ல நிச்சயமா. கிருபா அழைப்புல இருக்கக்கூடிய ஒருவரை இணைத்துக் கொள்வோமா? நிச்சயமா. அழைப்புல இருக்கும் உறவியார். வணக்கம். வணக்கம். இது மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், சொல்லுங்க. ஆமாம், என்னன்னு சொன்னா இது இப்ப 10 வருஷங்களாக தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு அந்த உரிமையையும் பெற்றுக் கொடுக்காமல் கடைசியில அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்காமல் உரிமைகளை சமந்தரையா ஒரு நேரத்தில் சொன்னார், உரிமைகளை நாங்கள் கோரிக்கொண்டிருக்கும் போது வாழ்வாதாரத்தை பற்றி நாங்கள் சமரசத்துக்கு போக முடியாது, ஆகையால நாங்கள் அதை கூறாமல் அதுக்கு என்று சொல்லி இவர்களுடைய கையாளாத தரம் தான் இன்றைக்கு ஆனா சுமந்திரன் கிளியரான அஜெண்டாவில் தான், அதாவது 2010ஆம் ஆண்டு அவரோட மிகவும் கிளியரான அஜெண்டாவில் யூஎன்பியினுடைய நீங்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் குறிப்பிட்டீர்கள் ஆக்ஸ்போர்ட்ல என்ன இவர் சொன்னாரோ, அதாவது இந்த பிரதமர் என்ன சொன்னாரோ அதை செயலாக்குவதற்கு அந்த காலம் துவக்கமே உள்ளுக்கு இப்ப எங்களுடைய அரசியல் கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு துவக்கம் உரிமையான அரசியலாக போய்கொண்டிருந்ததை அபிவிருத்தி அரசியலாக மாற்றுவதற்கான கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சூட்டி அதை கொண்டு வந்தோம். ஆனா அது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இது ரெண்டும் ஈக்குவலா போயிருக்க வேணும். அத்துடன் அது ஈக்குவலா போறதுன்ற சொல்றதிலும் பார்க்க உண்மையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலாவது ஒருத்தருக்கு தன்னுடைய வீடு இருக்கணும், கூரை இருக்கணும், மற்றது சாப்பாடு இருக்கணும், அடுத்த தண்ணி இருக்கணும். இந்த 3 பேசிக் நீடும் இல்லாதவர்கள் மற்ற விஷயங்களை யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு எவருக்குன்றாங்க அந்த முறையில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதை செய்ய தவறிய, அதாவது ஏக பிரதிநிதிகளாக டிஎன்ஏ இவ்வளவு காலம் இருந்திருக்கின்றது, கிட்டத்தட்ட 15 வருஷம் இருந்திருக்கிறது. அதுல ஒரு 5 வருஷம் போராட்ட இதுக்குள்ள இருந்தது. அதுக்கு பிறகு 10 வருஷங்களாக இவர்கள் என்ன அபிவிருத்தி என்று சொன்னால் அரசாங்கம் கேட்கின்ற அபிவிருத்தியை செய்வதில்லை, தங்கட மக்களுக்காக செய்யணும். இவ்வளவு எத்தனையோ வீடுகள் எல்லாம் இன்றைக்கு பார்த்திருக்கோம். தங்கட சுய சொத்து மதிப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே செய்திருக்கலாம். எம்ஜிஆர் இருந்தார், அவருடைய வீட்டில ஒவ்வொரு நாளும் ஏழை மக்கள் கையில் இருந்தார்கள். நிச்சயமா புரியுது மணிவண்ணன், உங்களுடைய கருத்து. நன்றி. நீங்க இந்த வேளையில் இணைந்து கொண்டு அபிவிருத்திகள் தொடர்பில் உங்களுடைய கரிசனை வெளிப்படுத்தினதுக்கு நான் நினைக்கிறேன். ராஜனிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கலாம். இதுல என்னண்டா என்ன பிரச்சனைடா, இவர்கள் எல்லோரும் அபிவிருத்தி என்று பேசுகின்றார். முதல்ல இந்த அபிவிருத்தி என்றால் என்ன, அதான் இந்த கேள்வியாகவும் இருந்தது. ஏனென்றா என்ன பிரச்சனையா இருக்குண்டா, இது காலந்தொட்டு இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது. அபிவிருத்தி என்றால் என்னது, தேசிய ரீதியான அல்ல உரிமை, தேசியம் சார்ந்த உரிமையை வென்றெடுக்கிறதுக்காக ஒரு நாளும் போராடுறேன்னு சொல்லினோம். தேசியம் சார்ந்த உரிமையை வென்றெடுப்பது என்பது என்ன, ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் தங்களாக சுயநிறைவாக வாழ்வதுதான் தேசியம் சார்ந்த பிரச்சனை. அப்படி தேசியம் சார்ந்த விடுதலை அது ஒரு உரிமை என்று வைத்துக் கொள்ளுங்க, அப்படித்தான் இருக்கின்றது இல்லையா? அப்ப உரிமை பிரச்சனை வேறு, அபிவிருத்தி பிரச்சனை வேறு என்று எவ்வாறு நீங்க தேசிய ரீதியாக ஒரு இனம் சுயமாக வாழ வேண்டும் என்றால் அவை பொருளாதார ரீதியாகவும் தன்னிறைவடைய வேண்டும். அப்ப அதற்கான முயற்சி இங்கு என்ன நடைபெற்றிருக்கின்றதான் கேள்வி. இப்ப அரசாங்கம் உதாரணமாக பார்த்தால் 2009க்கு பின்னர் இந்த இலங்கை அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பட்ஜெட்டில் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படும் பட்ஜெட்டினுடைய தொகை எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்று போர் இல்லை, போருக்கு தேவையான பிரச்சனைகள் அங்கு இல்லை, அதற்கான பட்ஜெட் குறைக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது. சுகாதார தேவைகளுக்கு, அடிப்படை வசதிகளுக்கு, மக்களுக்கான தேவைகளுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதனை புரிந்து கொள்ள முடியும். இன்று போர்க்கால சூழ்நிலையிலும் கூட இவ்வளவு வறுமையை சந்திக்காத மக்கள், இடப்பெயர்வுகள், செல் தாக்குதல்கள், உயிரிழப்புகள் இவ்வளவு இருக்கும்போது கூட இவ்வளவு வறுமையை சந்திக்காத ஒரு தமிழருடைய பிரதேசம் இந்த 15 ஆண்டுகளில் இவ்வளவு வறுமையை சந்திக்கின்றது என்றால் அது வெறுமனே அபிவிருத்தி சார்ந்த அல்ல அன்றாட மக்களுடைய வாழ்வு சார்ந்த பிரச்சனை அல்ல. அதை இவர்கள் விளங்கி அது ஒரு தேசிய ரீதியான ஒரு இடத்தில் இருக்கும் மக்களை ஒடுக்குவதற்கான முயற்சி தான்.
போர்க்கால சூழ்நிலையில் உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, சில பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது என்பது அது அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனை அல்ல, அது உரிமை சார்ந்த பிரச்சனை. மலையக மக்களுடைய வாழ்வியல் இன்று மிக மோசமாக, இன்றும் அவர்கள் ஒரு அடிமைகள் போல கூலி தொழிலாளர்களாக வைக்கப்பட்டிருப்பது என்பது வெறுமனவே அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனை இல்லை, அது அவர்களுடைய வாழ்வியல் உரிமை சார்ந்த பிரச்சனை. அதே போலதான் நல்லிணக்கம் என்பது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும், அவர்களுடைய சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்வியல் பொருளாதார ரீதியை மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த அரசு தான் அதுக்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அரசுடன் இணைந்திருந்த நீங்கள் அதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதன் ஊடாகத்தான் அந்த மக்களுடைய வாழ்வியலை நீங்கள் மேம்படுத்த முடியும். அதுவரைக்கும் என்னென்ன அபிவிருத்திகள் நடந்திருக்கு அந்த கேள்வி ராஜனிட்ட போறதுக்கு முதல்ல ராஜன் அழைப்பில் ஒருத்தர் இணைந்து கொள்கிறார், அவர் இணைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், நான் ஏமனியிலிருந்து அம்பலவாணர் கிடைக்கும் தம்பி. வணக்கம் அம்பலவாணர், சொல்லுங்க. இன்றைய அரசியல் நீரோட்டத்தில் நான் கலந்து கொள்வதைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால் நாங்கள் நம்பி ஏமாந்த இனமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று எங்களுடைய தாயக மண்ணிலே இவ்வளவு மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த நாங்கள் எங்களுடைய தமிழரசு கட்சி என்று சொல்லி நாங்கள் எந்த கட்சியை பேசினாலும் தமிழரசு கட்சிக்கு தான் ஓட் பண்ணி கொண்டு வந்தோம். காலங்காலமாக நாங்கள் ஓட் பண்ணி வந்து எங்களுக்கென்று என்ன செய்தார்கள்? இன்றைக்கு போரால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த தமிழரசு கட்சி என்று சொன்னவர்கள் என்ன செய்தார்கள்? சுமந்திரன் என்கின்ற அந்த தேச துரோகி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று இந்த ஏழை மக்களுக்கு, இந்த துன்பப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தார்? அவர்கள் பொக்கெட்டில் தான் போட்டார்கள் இந்த தமிழரசு கட்சியினர். அதாவது எங்கட மக்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தார்களா அல்லது அபிவிருத்தியை செய்தார்களா? ஒரு ஃபேக்டரியை போட்டார்களா? இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள்? நீங்கள் என்னத்துக்காக போனீர்கள்? உரிமை என்று சொல்லி எவ்வளவு காலமா உரிமையை எடுக்கிறதை விட நாங்க வாழ்கிற காலத்தில், இந்த உலகத்திலே நாங்கள் வாழுற காலத்துல நாங்க கொஞ்ச காலம் என்றாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சாப்பிட வேணும் ஐயா. முதலாவது சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாட்டு பின்னாடிதான் உரிமை. நாங்கள் வாழ்ந்தாத்தானே நாங்கள் உரிமை என்று சொல்லி ஏமாத்தி எங்களுடைய மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த தமிழரசு கட்சி தான். காலங்காலமாகவே இளைஞர்களை உசுப்பேத்தி இந்த அளவு மக்களை அழித்தது இந்த தமிழரசு கட்சி தான். நன்றி ஐயா, நீங்க இணைந்து கொண்டதுக்காக நன்றி. உங்களுடைய ஆதங்கத்தோடு நீங்க இணைந்திருக்கிறீங்க. ராஜன், இதுல ஆதங்கங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கேள்விகளும் வந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப நடேசன் தொட்ட மாதிரி சொன்ன விஷயம் உண்டு, அபிவிருத்திக்காக இந்த முறை வாக்குகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொட்டிருந்தார். அப்படி அபிவிருத்திக்காக இந்த வாக்குகள் போகமாக இருந்தால் தமிழர் தரப்பில் இருந்து என்னென்ன விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது, எப்படியான அபிவிருத்திகள் வந்து முன்வைக்கப்படுறது, என்ன மாதிரியான தேவைகள் இப்ப அங்க இருக்கக்கூடிய தாயக மக்களுக்கு தேவைப்படுகிறது அபிவிருத்தி சார்ந்து? நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தியை நோக்கியதாக மக்களின் பார்வையும் இருக்கவில்லை. ஏனென்றால் அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மக்களின் பார்வை, மக்களின் ஆதரவு தேசிய கட்சிகளின் பால் சென்றிருக்கும். ஆனால் இன்றும் கூட இந்த தேசியம் சார்ந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளை நோக்கித்தான் பெருவாரியான ஆதரவுகளை மக்கள் நல்கியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த 3 தசாப்த கால யுத்தம், அதைத் தொடர்ந்த இயற்கை பேரிடர்கள், அதைத் தொடர்ந்து வந்த அண்மை காலத்து இந்த தொற்று காரணமாகவும் மிக பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள எங்களுடைய சமூகம், அதிலிருந்து மீளெழுவதற்கான முறையான ஒரு திட்டமோ எந்த வகையான செயற்பாடுகளோ எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளிடம் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கவில்லை. அவர்கள் தெளிப்பது போல் சற்று சிறிய வாழ்வாதாரங்களுக்கான சிறிய உதவிகளாக இருக்கட்டும், இப்படியாக விடயங்களை செய்தார்களே ஒழிய ஒட்டுமொத்தமாக இந்த பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் மிகவும் நலிவடைந்த இந்த சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு சரியான திட்டமிடல் இவர்களிடம் இருக்கவில்லை. அதுக்கு மிக முக்கிய காரணமாக மக்களோடு இணைந்து அந்த அவர்களின் தேவைகள் அறிந்து எதிர்கால அவர்களின் அபிவிருத்திக்கான திட்டங்களை தீட்டு விடயத்தில் அவர்கள் தோற்றிருந்தார்கள். அதுக்கான முக்கிய காரணம் அவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் இடையில் இருந்த மிக பெரும் இடைவெளியாக இருந்தது. ஒருபுறம் உரிமைக்கான அரசியலும் தோற்று போகிற சந்தர்ப்பத்தில் இந்த அபிவிருத்தியை சார்ந்த விடயங்களும் மேலெழுந்த விடயங்களும் கவனிக்கப்படாமல் இருந்த காரணத்தினால்தான் இந்த பெரிய ஒரு ஏக்கமும் தேவையும் இந்த மக்களுடைய ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறைந்தபட்சம் இந்த காலப்பகுதியில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள்
பல மில்லியன் டாலர்களை கொட்டி செலவழித்திருந்தது. அவற்றை கூட ஒழுங்குபடுத்தி ஒரு முறைப்படுத்தி செய்து உரிய முறைப்படியில் செய்ய விடயத்தில் கூட எங்களுடைய அரசியல் தலைமைகள் தோற்றுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல அரசார்பற்ற அமைப்புகள் அண்மையில் கூட மன்னார் பிரதேசத்தில் அமைத்து கொடுக்கப்பட்ட வீடுகள் கூட அவர்கள் அந்த மக்கள் குடி வந்தவுடன் பாவனைக்கு உதவாத நிலையில் இடிந்து விழும் சூழலில் காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த வகையான அமைப்புகள் கூட பல முறையீடுகள் நடைபெற்றிருந்தது. எமது பாதிப்புகள் எங்களுடைய மக்களின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட நிதியீட்டங்கள் திட்டங்கள் கூட இது வகையாக மோசமான ஒரு செயற்பாடுகளாக அமைந்தது. அதே போலதான் இவ்வளவு விஷயங்களும் எந்த அளவு தூரம் ராஜன் இந்த முறை செல்வாக்கு செலுத்தி இருக்கும் என்றால், ஒரு பக்கம் சில பகுதிகள், குறிப்பாக வடக்கு கிழக்கு நீங்கள் எடுங்க, தமிழர் தாய பகுதி எடுத்து பாருங்களேன், அதில் வாக்களிப்பு வீதத்தை வச்சு கொண்டு சொல்லுங்கள், எந்த அளவு தூரம் இது செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம்? இதில் அது செல்வாக்கை பொறுத்தவரை மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை. இன்னும் எமது மக்கள் தங்களுடைய தேசியம் சுய உரிமை சார்ந்து தான் சிந்திக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாளைய இந்த பொழுது உங்களுக்கும் அந்த முடிவுகள் அதை உணர்த்துவதாக இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்களுக்கான இந்த அடிப்படை உயிர் வாழ்தலுக்கான இந்த அபிவிருத்தி, அவர்கள் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்குமான இந்த செயற்பாடுகளில் எந்த விதமான ஒரு ஆக்கபூர்வமான முடிவுகளும் ஏற்கப்படாததுதான் மிகப்பெரிய ஏற்படுத்துவதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அவர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை அடையக்கூடியதாகவும் ஒரு சில தேசிய அரசியல் கட்சி சார்ந்த நபர்களை நோக்கி அவர்களுடைய நகர்வுகளுக்கும் காரணமாக இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிருபா, நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு காலையில் இருந்து செய்தியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தீங்க. எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்களோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீங்க. நிறைய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணியிருந்தோம். அந்த வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டம் அல்லது ஒவ்வொரு தேர்தல் பகுதிகளிலும் தேர்தல் மாவட்டங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள், வாக்களிப்பு விதங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுடைய கைவசம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டங்களும், இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு என்பதையும் தாண்டி மற்ற மாவட்டங்களிலும் இந்த முறை தேர்தலில் மக்கள் காட்டி இருக்கக்கூடிய ஆர்வங்கள் தொடர்பான உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. கடந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழர் தாயக பிரதேசத்தில் இம்முறை தேர்தல் வாக்களிப்பு என்பது இந்த கொரோனா தொற்று என்ற விடயத்தை தாண்டி மக்கள் ஆர்வத்துடன் தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் இன்னுமொரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இந்த தேர்தலை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். வாக்களிப்பு நிலையங்களுக்கு நான் கூட இன்று வாக்களித்து விட்டு தான் வந்தேன். இந்த வாக்களிப்பு நிலையங்களில் இந்த கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் என்பது மிகவும் சிறப்பானதாக இருந்தது. எல்லா இடங்களிலும் சமூக இடைவெளிகள் எல்லாம் பேணப்பட்டது. அப்படியா? நிச்சயமாக பேணப்பட்டிருந்தது. அதாவது ஒரு மீட்டர் இடைவெளி, அதற்கு முன்னதாக நாங்கள் கைகளை சுத்தப்படுத்தி செல்ல வேண்டும். அதன் பின்னரான 1 மீட்டர் இடைவெளி, அதன் பின்னர் நாங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு உள்ளே பிரவேசித்த பின்னர் அந்த அடையாள அட்டையை காண்பிப்பதாக இருக்கலாம், அதன் பின்னர் அந்த சீட்டை பெறுவதாக இருக்கலாம், திரும்ப எங்களுடைய வாக்கை செலுத்துவதாக இருக்கலாம். இந்த அனைத்து விடயங்களிலும் மிகவும் சிறப்பான ஒரு ஒழுங்கமைப்பு இருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. மஹிந்த தேசப்பிரியவின் ஒரு வெற்றியாகவே அதை நான் பார்க்கின்றேன். அத்தோடு தமிழ் மக்களை பொறுத்தவரை தாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் இந்த வாக்களிப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீதான அதிருப்திகள் இம்முறை தேர்தலில் காணக்கூடியதாக இருந்தது. மறுபுறம் மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு குழப்பத்தையும் என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் அதாவது நேரடியாக சென்று சிலருடன் நேரடியாக கதைக்கும் போது அவர்கள் கூறிய விடயங்கள், அவர்கள் இந்த மாற்று தலைமை என்று சொல்லுகின்ற நபர்களுக்கு தாங்கள் வாக்களித்தால் தங்களுடைய பலம் குறைந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. குறிப்பாக வன்னி மாவட்டத்தை, நான் கூட வன்னி மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது மீ சின்னத்தில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி போட்டியிட்டு இருந்தது. அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட சைக்கிள் சின்னத்தில் போட்டிருந்தது. அதனை தவிர ஆளும் கட்சி பொதுஜன பெரமுன சார்பிலும் கூட ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு வன்னி மாவட்டத்தில் கூட போட்டியிட்டார்கள் இல்லையா? சுயேட்சை அதாவது பிரபா கணேசன் போன்றவர்கள், அதாவது மலேக மக்கள் வாக்களை அடையாளப்படுத்தி அவர்கள் அந்த வாக்கை பிரிக்கும் நோக்கில் களமிறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இவ்வாறான நிலையில் நாங்கள் கதைக்கும் போது தங்களுடைய பலம், அதாவது தமிழ் மக்களாக அந்த பலம் வந்து குறைந்து விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருந்தே காணக்கூடியதாக இருந்தது. அந்த மாற்று தலைமைக்கு போவதற்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். வன்னி மாவட்டத்தில் இப்படி ஒரு வாக்கு சிதைவு ஏற்பட்டால் ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவாக்குவார் என்ற ஒரு ஐயப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அதனால் இந்த தமிழ் தேசிய விட்டு சின்னத்தை விட்டு இன்னும் ஒரு கட்சிக்கு போவதா இல்லையா என்ற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனாலும் அவர்கள் அநேகமானவர்கள், நான் நினைக்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகளவான வாக்குகள் ஆசனங்கள் இம்முறை தமிழதாயக பகுதிகளை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பலமான ஒரு கூட்டாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போகிறார்களா இல்லையா என்கின்ற கேள்விக்கான விடை நாளைய தினம் இந்த நேரம் ஓரளவுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல தமிழர்கள் தங்களுடைய பலம் சார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தென்னிலங்கையிலே மிகப்பெரிய பலத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள், 3-2 ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா, இந்த வாக்களிப்பு வீதங்கள் எவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம். தொடர்ந்து காத்திருங்கள். ஒரு விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து மனத்தியால செய்தியினை தொடர்ந்து உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினூடாக சந்திக்க காத்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் 2020 வாக்களிப்புகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்து இந்த வாக்களிப்பு வீதங்கள் அல்லது எதிர்காலத்தில் அமையப் போகின்ற இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் தொடர்பான தமிழர் தரப்பு தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்காகவே ஐபிசி தமிழ் அமைத்திருக்கக்கூடிய விசேட கலையகங்களிலிருந்து இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. லண்டனிலும் இதற்காகவே விசேட கலையகங்கள் பல தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முதல் 4 கலையகங்களிலிருந்து இன்றும் நாளையும் நாளை மறுதினம் உங்களுக்காக நேரலைகளை கொண்டு வர காத்திருக்கிறோம். இதே போல யாழ்ப்பாணத்திலும் 2 முதல் 3 வரையான கலையகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தலுக்காகவே விசேடமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலையகங்களிலிருந்து இன்று இந்த 2 கலையகங்களும் சேர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை கொண்டு வருகிறோம். லண்டன் கலையகத்தில் என்னோட ஊடகவியலாளர் நடேசன் இருக்கிறார். அதே போல யாழ் கலையகத்திலே ஊடகவியலாளர்கள் கிருபா மற்றும் ராஜன் இருக்கிறார்கள். ராஜன், உங்களிடம் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த மடத்தியாளத்தன் தென்னிலங்கை தொடர்பிலையும் இந்த தேர்தலில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. காரணம், தென்னிலங்கையில் கடந்த முறையை போல் அல்லாது இந்த முறை ஒரு தரப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்து விடலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த வாக்களிப்புகளை வைத்துக் கொண்டு எப்படியான ஒரு நிலையை நோக்கி அல்லது என்ன நிலைப்பாட்டை நீங்கள் முன்வைக்க நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சி இல்லாமல் இந்த தேர்தலை மிக இலகுவாக ராஜபக்ச தரப்பு எதிர்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்த்தரப்பானது 2 சஜித் தலைமையிலும் ரணில் தலைமையிலுமாக 2ஆக பிளவடைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதானது அவர்களுக்கு மிக பெரும் சாதகமாக அமைந்துள்ளது. தற்போது இருக்கின்ற இந்த கொரோனா நெருக்கடியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளையும் தாண்டி அவற்றை தேர்தலை எதிர்கொள்வது அவர்களுக்கு இலகுவாகி இருக்கின்றது. இவர்களுக்கு இடையிலான இந்த பிளவு, அதனாலே அவர்கள் தங்கள் கனவான 3-2 பெரும்பான்மையை நோக்கி அவர்களுடைய நகர்வை நகர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் இன்று தற்பொழுது அண்மை காலமாக அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்பாக இருந்த அதிருப்திகள் காரணமாக அவர்களுக்குரிய வாக்கு வங்கியில் ஏற்பட்ட சரிவை காரணமாக இன்று பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தேர்தல் மூலமாக 3-2 பெரும்பான்மையை அடைய முடியாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் அடைவோம் என்ற கருத்தை கூறியிருந்தார். அதன் நல்லபடியாக தெளிவாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய முன்னைய அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்த்தரப்பிலிருந்து நபர்களை லாபகமாக தங்கள் பக்கம் நகர்த்தி அந்த 3-2 பெரும்பான்மை ஊடாக இந்த அடுத்த அரசியல் யாப்பு திருத்தத்தை நோக்கி, அவர்களுக்கு சார்பான ஒரு திருத்தத்தை நோக்கி, 20வது திருத்தத்தை நோக்கி செல்வதற்கான அவர்களுடைய முயற்சியாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிடக்குள்ள எதிர்த்தரப்பு 2 பகுதியாக பிரிந்து நிற்கின்றது என்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. பலம் இழந்து நிற்கிறார்கள் என்பது. ஆனால் அவர்கள் 2 பேருக்குள்ளேயுமே கூட ஒரு போட்டி ஒன்று நிலவி கொண்டிருந்தது. எனவே அவர்களுக்கு என்ன மாதிரியான முடிவுகளை எதிர்பார்க்கலாம்?
நிச்சயமாக இது அவர்களுடைய தலைமைத்துவ தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கப் போகின்றது. சஜித் தரப்பு ஒருவேளை ரணில் தரப்பை விட பின்தங்கினால் சஜித்தின் தலைவிதி இதனுடன் தீர்மானிக்கப்படும். அவர்களுடைய சஜித்துடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகக்கூடிய சூழல் காணப்படுகின்றது. அதே போலதான் ரணிலை பொறுத்தவரையும் இந்த தேர்தலில் பெருவாரியான தங்களை விட பெரிய வித்தியாசத்தில் சஜித் தரப்பு வெற்றியடையும் பட்சத்தில் அவர்கள் மீள இந்த ஐக்கிய தேசிய கட்சியை கைப்பற்றி தலைமைத்துவத்தை கைப்பற்றக்கூடிய சூழல் ஒன்று ஏற்படும். ஆகவே இந்த முறை இந்த தேர்தலானது பலருக்கு மத்தியில் இந்த தலைமைத்துவம் சார்ந்த அவர்கள் இருப்பு சார்ந்த ஒரு போட்டியாகவும் அது சார்ந்த ஒரு நகர்வுமாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. பலரின் தலைவிதி இந்த தேர்தலின் மூலம் தலைமைத்துவ தலைவிதிகள் தீர்மானிக்கும் ஒரு தேர்தலாக இந்த 2020 நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பக்கச்சார்பாக தென்னிலங்கையில் முடிவுகள் வரலாம் என்கின்ற எதிர்ப்புகள் இருக்கின்ற நிலையில் அது எப்படி தமிழர் தரப்பு அல்லது சிறுபான்மை தரப்பை தாக்கம் செலுத்தப் போகின்றது என்பது தொடர்பிலையும் நாங்கள் பேச வேண்டும். அதற்கு முன்னர் அழைப்பில் இருக்கக்கூடிய உறவை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நான் வணக்கம் பாஸ்கரன் கேட்கிறேன். பாஸ்கரன் இருந்து சொல்லுங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு ராஜபக்ச அவங்களோட பார்ட்டி நிச்சயமா எல்லாரும் வெல்லுவாங்க என்று தெரியுது. ஆனா சப்போஸ் சில நேரம் ராஜபக்ச பார்ட்டி ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலும் இந்த பார்லிமெண்ட்ல வெல்ற ஆட்கள் ஒற்றுமையா பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறதுக்குரிய சூழ்நிலை இருக்குதா? நீங்க கேட்கறது தமிழர் தரப்பு ஒற்றுமையா போய் கதைப்பின ஆண்டு கேட்குறீங்க அப்படியா? அப்படி இல்லாட்டி அங்க போய் பிரயோசனம் இல்லை. இங்க வெளியில பிரச்சாரத்துல ஆளையால கடிபட்ட மாதிரி அங்க பார்லிமெண்ட்ல போய் கடிப்பாங்கன்றா நிச்சயமா உங்களோட ஆதங்கம் புரியுது பாஸ்கரன். அவர்கள் ஒற்றுமையா பேச வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாகும். எப்படி இருக்கும் என்பதை நாளைய முடிவுகளுக்கு பின்னர் வரக்கூடிய அமர்வுகளில் நாங்கள் பார்க்க முடியும். நன்றி பாஸ்கரன் இணைந்தது கொண்டதற்கு. அவரை தொடர்ந்து அடுத்த அழைப்பில் இருக்கக்கூடிய உறவையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சரி, அந்த அழைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஏற்கனவே ராஜன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான் நடேசன் உங்கள்கிட்ட வரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு 3-2 பெரும்பான்மையை பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு அல்லது ராஜபக்ஷ தரப்பு முயற்சிகளை எடுக்கும். அதற்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை வாங்கலாம் அல்லது ஏதோ ஒரு மாற்றங்கள் இடம்பெறலாம் என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படும் நிலையில் சிறுபான்மையினராக அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம், இவர்கள் 2 பேரையும் பார்க்கலாம். 2 பேருக்குமே இது மிக முக்கியமான தேர்தல். இவர்கள் எப்படி வரப்போகின்ற நாடாளுமன்றத்தை கையாள வேண்டும், எந்த மாதிரியான நகர்வுகளை எடுக்கலாம்? இல்லை, முக்கியமாக ராஜன் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தான் அங்கு எப்போதும் இலங்கை தேர்தலை நீங்கள் ஸ்ரீலங்கனுடைய தேர்தலை பார்த்திருப்பீர்கள். ஆளும் தரப்பு, அதாவது ஜனாதிபதியாக இருப்பவருடைய கட்சி தான் அங்கு வெற்றியை பெறும் பாராளுமன்றத்தில். அதில் பெரிய அளவு எந்த தேர்தலிலுமே அதில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் இங்கு இருக்கும் கேள்வி 2/3 2/3 பெரும்பான்மையை எடுக்க முடியும். அதாவது ஓரளவிற்கு தெரிந்திருந்தது. அதாவது கொரோனாவிற்கு முற்பட்ட காலத்திலே தேர்தல் முடிவு செய்யப்பட்ட தேதியில் ஏப்ரல் மாதங்களில் நடந்திருந்தால் அதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக பேசப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை என்றது முதலே சொல்லிவிட்டார்கள். இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய கருத்து அதனை உறுதிப்படுத்தியிருந்தது. அவர்களுக்கு கூட அது புரிந்திருக்கின்றது. அந்த 2/3 நோக்கி தங்களால் தேர்தலில் அந்த வெற்றியை பெற்று நேரடியான ஒரு 2/3 கிடைக்காது. ஆனால் ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியை அவர்கள் எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தினை கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லாத ஒரு எதிர்த்தரப்பு அப்படி என்று கூட தேர்தலில் சொல்லலாம். அவர்களுக்கு அவ்வாறு கண்ணு கட்டிய தூரத்திற்கு தேர்தலிலே ஒரு எதிர்த்தரப்பு தென்னிலங்கையிலே இருக்கவில்லை. அதன் ஒரு விளைவாக அவர்களுக்கு அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இதனை எவ்வாறு இப்போ 3-2 பெரும்பான்மை தேவைப்படும் பட்சத்தில் எவ்வாறு தமிழ் தரப்பு அல்லது முஸ்லீம் தரப்புகள் இதனை பயன்படுத்தப் போகின்றன என்றொரு கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்வியின் அடிப்படையில் பார்த்தால் முஸ்லீம் தரப்புகள் இதற்கு முன்னரும் பல தடவை அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நெகோசியேஷன் என்பது, அவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பதில் அவர்களுடைய வேண்டுதல்கள் என்பது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது தமிழ் தரப்பிலிருந்து முற்றுமுழுதாக வேறுபட்டதாக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அதற்கான ஒரு மாற்றத்தை தமிழ் தரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. முஸ்லீம் தரப்பினை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி சார்ந்த அவர்களுடைய பொருளாதார வாழ்வாதார அடிப்படை சார்ந்த ஒரு விஷயங்களை தான் பேசுகின்றார்கள். ஆனால் தமிழ் தரப்பு என்பது இதுவரைக்கும் நாங்கள் சலுகை அரசியலுக்காக எமது உரிமை அரசியலை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்ற ஒரு கோஷத்தினை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோஷத்தில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது தெரியவில்லை. பட் அவ்வாறான ஒரு கோஷத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை முதலே சொன்னதன் அடிப்படையில் கூட இந்த அபிவிருத்தி அரசியலை ஒரு தனியொரு அரசியலாக அதனை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பேச்சு
பரவலாக வந்திருந்தது. எல்லா கட்சியிலும் வந்திருந்தது. ஆனால் அதை இன்னொரு வகையில் நாங்கள் இவ்வாறு என்ன சொல்வது, அதாவது உரிமை அரசியலை மக்கள் கைவிட்டு விட்டு அபிவிருத்தி அரசியலுக்கு நோக்கி மக்கள் நகர்ந்து விட்டார்கள் என்று அதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. உரிமை அரசியல் ஆமாம், இரண்டும் அவ்வாறு தான் போக வேண்டி இருக்கின்றது. மக்கள் என்னத்தை பார்க்கின்றார்கள் என்றால், இவ்வளவு காலம் அபிவிருத்தி அரசியல் செய்து வந்தவர்கள், அங்கு விஜயகலா மகேஸ்வரன், டக்ளஸ் தேவானந்தா, பின்னர் அங்கஜன் போன்றவர்கள் தான் அபிவிருத்தி அரசியல் அதனை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு அரசுடன் இணைந்து செயற்பட்டார்கள் என்றதை பார்த்திருந்தார்கள். டிஎன்ஏ எவ்வாறு அரசுடன் இணைந்து செயற்பட்டிருந்தது 2015க்கு பின்னர் என்பதை பார்த்திருந்தார்கள். ஆகவே மக்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள், விஜயகலா மகேஸ்வரன், அங்கஜன், டக்ளஸ் போன்றவர்கள் செய்யும் அரசியலைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கின்றது என்றால், ஏன் அவர்களால் அபிவிருத்தி அரசியலை நோக்கி அந்த அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை உள்ளடக்கி செய்ய முடியாது என்ற கேள்விகள் பல இடத்தில் எழுப்பப்பட்டிருந்தன. இப்படியான ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது என்று சொன்னால் கிருபாவிடம் அந்த கேள்வி அதில் என்னவென்றால், அந்த கேள்விதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சுமந்திரன் என்று சொல்லுங்கள், என்று சுமந்திரன் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு தெரிகின்றது. சுமந்திரன் அதனால் தான் ஒரு இடத்தில் சொல்கின்றார், தான் போகும் இடமெல்லாம் மக்கள் கேட்கின்றார்கள், இளைஞர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் அமைச்சு பதவிகள் எடுக்கக்கூடாது. அந்த கேள்வி என்னத்தை காட்டுகின்றது என்றால், மக்களிடமிருந்து இவ்வாறான கேள்வி வருகின்றது. நாங்கள் அதனை இவ்வளவு காலம் அதனை ஒட்டுமொத்தமாக மறந்தவர்கள் இன்று அதனை நோக்கி நாங்களே நகரக்கூடாது அப்படி என்ற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள். அது ஒரு சரியான கேள்விதான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த கேள்வியை முன்வைக்கின்ற வேளையில் நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், சுமந்திரன் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு எடுகோள் ஒன்றை நீங்கள் முன்வைத்திருந்தீங்க. அதற்கு கொஞ்சம் தெளிவோடு கூடிய இன்னொரு பதிலையும் எதிர்பார்க்கிற கிருபா உங்களிடமிருந்து. சுமந்திரன் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பான கரிசனையை வெளிப்படுத்திய வேளையில் அதே இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்துதான் நாங்கள் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி இருக்கைக்குள்ள தமிழர் தரப்பு எப்படி இந்த 3-2 பெரும்பான்மை என்று வருகின்ற வேளையில் சில வேளைகளில் பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை வரலாம், சில வேளைகளில் வரலாம். இப்படி வருகின்ற வேளையில் தமிழர் தரப்பின் அமைச்சு பதவிகளை எடுப்பது உகந்ததா அல்லது அதைத்தான், ஏனென்றால் உரிமை அரசியலோடு சேர்த்து இந்த அபிவிருத்தி அரசியலும் செய்யப்பட வேண்டும். நடேசன் குறிப்பிட்ட மாதிரி டக்ளஸ், விஜயகலா, அங்கஜன் போன்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தான் இவர்கள் செய்ய போகிறார்கள் என்றால் அந்த பதவிகளை பெற்றுத்தான் அதை செய்ய வேண்டிய தேவை அங்கே இருக்கா அவர்களுக்கு? இதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. தமிழ் மக்கள் என்ற பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் என்ற பகுதியினர் வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போரின் போது பாதிக்கப்பட்ட மக்கள், தங்களின் பிள்ளைகளுக்கான நியாயத்தை கோருகின்றவர்கள், இந்த இடத்தில் அமைச்சு பதவிகளை பெறப்போகிறோம் என்றால் செருப்பை கலட்டித்தான் அடிப்பார்கள் நிச்சயமா. ஏனென்றால் பொறுப்பு கூற வேண்டியவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது பிரச்சனைக்குரிய விடயம். அவர்களின் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அவர்கள் கூட மாட்டார்கள். அமைச்சு பதவிகளுக்கு பெற்று எதை தந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிட்டத்தட்ட 15,000-20,000க்கு மேற்பட்ட இந்த காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் இருக்கின்றன. இந்த விடயங்களுக்கு தற்போதைய ஆட்சியில் உள்ள ராஜபக்ச அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. மறுபுறம் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்ற பின்னர் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திகளை செய்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களும் இருக்கிறார்கள். அதாவது ஏன் நாங்கள் அவர்களிடம் போய் அதை செய்ய வேண்டும், நாங்கள் அதை பெற்றுவிட்டு நாங்கள் செய்வோம் என்ற எண்ணத்திலும் எங்களாலும் முடியும், அதை நாங்கள் அதுவரைக்கும் நாங்கள் தாக்குப்பிடிப்போம் என்று இருக்கின்ற இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் ஒரு பக்கம் இருக்க, சில தமிழ் மக்கள் யோசிக்கலாம், நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டோம், சில விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடிப்படை விஷயங்கள் கூட, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதார திட்டங்கள், வீட்டு திட்டங்கள், மின்சாரம் போன்ற விடயங்களை கூட பெற்றுக்கொள்வதை கூட இந்த மாதிரி விடயங்களை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருப்பதாக மக்கள் விசனப்பட்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக. அப்படி இருக்கேக்குள்ள கிருபா நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு விசனம் இருக்கேக்குள்ள ராஜன், இதற்கு நீங்க பதிலடிங்க. அமைச்சு பதவிகள் இல்லாமல் மக்களுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு வழிவகைகள் அங்கு இருக்குமா இது வரக்கூடிய நாடாளுமன்றத்தில்? நிச்சயமாக இதில் மேலதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
உங்களுக்கு தெரியும் சாதாரண பெரும்பான்மையை பொறுத்தவரை 113. அதற்கான தேவை, அதுக்கான உதவி செய்வதன் மூலம் ஆட்சியில் பங்கெடுப்பதோ அதன் ஊடாக ஒரு அழுத்த சக்தியாக இருந்து இந்த அபிவிருத்தி அரசியலை செய்வது என்பது வேறு. அதே நேரம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் இந்த 3-2 என்ற 151 நோக்கி பயணத்தில் எங்களுடைய சிறுபான்மை கட்சிகளின் உதவிகளோடு, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தரப்பின் உதவியோடு அவர்கள் அந்த பலத்தை பெறுவார்களானால் எங்கள் உதவியோடையே எங்களை உதைத்து துவசம் செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஏன்னா அவர்கள் 3-2 பெறுவதற்கான நோக்கமே இப்பொழுது இருக்கின்ற இந்த 2015 நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற காலத்தில் செய்யப்பட்ட சில அற்ப சொற்ப சில சலுகைகளை கூட இந்த உதாரணபூர்வமாக இந்த தேர்தல் கமிஷன், போலீஸ் கமிஷன் போல ஒரு நியாயபூர்வமான சில அமைப்புகளையும் துவசம் செய்து ஒட்டு மொத்தமாக ஒரு சர்வாதிகார போகக்கூடிய பலம் பொருந்திய ஒரு தரப்பாக அவர்கள் முன்னெடுக்கத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3-2க்கான முட்டுக் கொடுப்பானது தமிழர் தரப்பை பொறுத்தவரை மிகப்பெரிய பேராபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் சாதாரண பெரும்பான்மைக்கான உதவி என்பது எங்களுக்கு ஒரு பேரும் ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் இந்த சாதாரண பெரும்பான்மைக்கும் இந்த 3-2 பெரும்பான்மைக்கும் இடையிலான எங்களுடைய உதவி அல்லது அதனூடான ஒரு அழுத்தமாக காணப்படும். அனுபவங்களில் இருந்து எப்படி பேசிக்கொள்ள போகிறார்கள், எப்படி இணக்க அரசியல் செய்ய போயினுமா அல்லது எதிர்ப்பு அரசியல் செய்ய போயினுமான்றதை தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த பிரதிநிதிகளும் கட்சிகளும் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நாளை அல்லது நாளை மறுதினம் முழுமையாக அது தெரிந்த பின்னர் அவர்களிடமிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னர் அழைப்பில் இருக்கக்கூடிய உறவுகள் சிலரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், புதியவன் சொல்லுங்க. இவன் பற்றிய புதியவன். ஒன்று மட்டும் எனக்கு இப்ப இந்த இதுல இந்த கிருவா பேசுறாண்டு விளங்குது. செருப்பு தைக்கும் அந்த காலநீர் தைக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு உழைப்பு கிடைச்சிடும். அது கைக்கு வந்தால் காலநீர் தைக்கும் தொழிலாளர்கள் இருக்கா அல்லவா, அவர்களுக்கு மேலதிக உழைப்பை கொடுப்பதற்கு நன்றி. அவர்களும் பிழைக்கத்தானே வேணும். காலுக்கு 2 கைக்கு 2 போடுவார்கள். ஆகவே அதற்கு கிருவாக்கு நன்றி. கைக்கும் காலுக்கும் போடட்டும். மற்றதும் என்னென்றால் இப்ப இந்த தேர்தல், இப்ப நாங்க தொடர்புல இருக்கிறேன். இந்த தேர்தல் இப்ப இந்த தேர்தலை கூட்டமைப்புக்கு மேலாள வசப்பாடி கொண்டு இவைகளுக்கு ஒரு தளத்த தலையடி வந்து வரப்போகுது. இனியும் 3ஆம் முறை இவைகளை தேர்ந்தெடுத்து விட்டார்களே ஐயோன்னு சொல்லி தலையை சொறையுங்க ஐயா. நன்றி. நன்றி. 3ஆம் முறையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு நிலை வரலாம் என்பது புதியவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி வந்தால் நிச்சயமாக அது சார்ந்த சில கலந்துரையாடல்களும் நிச்சயமாக இருக்கும். எப்படி என்ன நம்பிக்கையில மக்கள் வாக்களித்தார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னத்தை செய்ய போகிறது, என்ன தொடர்ந்து நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்பது போன்றவற்றை அலச வேண்டிய தேவை. வாக்களிப்பிற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. வாக்களிப்பு என்பது வெறுமனவே இன்றைய உலக அரசியலிலே பார்த்தால் கூட வாக்களிப்பு என்பது வெறுமனவே ஆதரவு வாக்குகள் மட்டும் கிடையாது. வாக்களித்து வாக்கு வெற்றி என்பது ஒரு தேர்தலின் வெற்றி என்பது ஒட்டுமொத்த மக்களினுடைய வெற்றி என்று ஒரு நாளும் நாங்கள் அதனை அவ்வாறு பார்ப்பது சரியா அரசியல் ரீதியா என்று கேள்வி இருக்கின்றது. ஹிட்லர் கூட ஒரு காலத்தில் தேர்தலில் வெற்றி வந்திருக்கின்றார். அவ்வாறு பலரை நாங்கள் பார்க்கின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ வந்திருக்கின்றார், கோத்தபாய ராஜபக்ஷ வருகின்றார். தேர்தலின் வெற்றி என்பதை ஒரு மக்களுடைய வெற்றியாக நாங்கள் கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது ஒரு தனி விவாதமாக இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் பெரும்பான்மை, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான அல்லது பாராளுமன்றத்தில் தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான பெரும்பான்மையை எஸ்எல்பிபி அடையும் என்பது யாருக்குமே அதில் பெரிய சந்தேகம் இல்லை என்று நினைக்கிறேன். அந்த 3-2 பெரும்பான்மை என்று கதைக்கும் பொழுதுதான் சுமந்திரனுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரனுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரனுடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்றால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இருக்கிறார். அது கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை நீக்குவதாக இருக்கலாம் அல்லது புதிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதில் நமது தேவைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தாங்கள் அந்த அரசிற்கு ஆதரவாக அல்லது அரசிற்கு 3-2 பெரும்பான்மை கிடைப்பதற்கான உதவிகளை அதற்கான பேச்சுவார்த்தைகளை அதை நடைமுறைப்படுத்துவோம், அதில் இணைந்து கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய ஒரு பதிலாக இருக்கின்றது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குரலாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய குரலுக்கு பெருமளவான எதிர்குரல்கள்
அல்லது செயற்பாடுகளை நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. இதே நேரத்தில் இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக கிருபா சொன்னார், மஹிந்த தேசப்பிரிய வந்து மிகச்சிறப்பாக இந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். இதுதான் தன்னுடைய நிறைவு தேர்தல் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜன், இந்த தேர்தல் என்று வருகின்ற வேளையில் தேர்தல் சட்டங்களின் மீறியமை தொடர்பில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பெரிய அளவில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் இந்த தேர்தலில் அசம்பாவிதங்கள் வன்முறைகள் தொடர்பாக ஆனால் கிழக்கில் சில சம்பவங்கள் இடம்பெற்றதாக வருகிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கிற ராஜன். நிச்சயமாக பெரும்பாலும் ஆளுங்கட்சியில் தான் அதிகப்படியான முறைப்பாடுகள் பதிவாக இருக்கின்றது. தமிழ் தரப்பை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதும் 6 முறைப்பாடுகள் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக பதிவாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கொரோனா நடைமுறைகள், இந்த சமூக இடைவெளி, தனிமனித இடைவெளியை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுதிலும் இதை சாதாரணமான பொதுமக்கள் வேட்பாளர்கள் சாதாரண பொதுமக்கள் கடைபிடித்த பொழுதும் பெரும் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக பிரதமர் பெரும் படையோடு வாக்களிக்க வந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரை அந்த விடயத்தில் அந்த இடைவெளியை பின்பற்றி வாக்களித்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக சில அரசியல் தலைமைகளை பொறுத்தவரை இதை புறந்தள்ளி அவர்கள் இந்த சுவார நியமங்களை கடைப்பிடிக்காது நடந்து கொண்டதையும் அந்த விமர்சனங்களையும் தெற்கில் அதிகப்படியாக வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயத்தில் நானும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். அந்த மஹிந்த ராஜபக்ச நிறைய அதாவது நூற்றுக்கணக்கானவருடன் நிக்கவரட்டிய தேர்தல் தொகுதிக்கு சென்றிருந்தார். இது தொடர்பில் கூட எதிர் தரப்பில் உள்ள சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் இந்த குறிப்பிட்ட வாக்களிப்பு நிலையத்தின் தேர்தல் முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப் போவதாகவும் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மறுபுறம் இந்த கிழக்கை பொறுத்தவரை சில சம்பவங்கள் சில தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியிருந்தன. சில பேருக்கு இரத்த காயங்கள் கூட ஏற்பட்ட நிலைமை இருந்தது. ஆனாலும் அந்த தாக்குதல் சம்பவத்தில் நான் நினைக்கிறேன் கிருபா அம்பாறை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு வேட்பாளர் அதேபோல் ஒரு ஊடகவியலாளர் போன்றவர்கள் கருணா குழுவினரால் தாக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. என்ன சம்பவம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக அந்த தாக்குதல் சம்பவம் யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள் என்பது இன்னும் ஒரு தெளிவாக தெரியாத நிலைமைதான் இருக்கிறது. யார் தாக்கினார்கள் என்று ஊகத்தின் அடிப்படையிலான கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. தொடர்பில் எங்களுக்கு அது முழுமையான விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கும் வரை அதன் ஊகங்களை வெளியிடாமல் இருப்பது நல்லது என்று கருதுகிறேன். தேர்தல் ஆணைக்குழு தொடர்பில் என்ன பதிவு செய்திருக்கல உங்களோட பகிர்ந்திருக்கு? குறிப்பாக வன்முறைகள் அதாவது தேர்தல் சட்டமுறைகள் தொடர்பிலே குறிப்பாக அதிகளவு முறைப்பாடுகள் எவ்வாறென்றால் இந்த சுவரொட்டிகளை காட்சிப்படுத்தியமை, விருப்பு இலக்கங்கள், சின்னங்களை காட்சிப்படுத்தியமை, குறிப்பாக சில வாக்களிப்பு நிலையங்களில் மிகவும் ஒரு சூட்சமமான முறையில் இந்த பிரசார செயற்பாடுகளை இந்த வேட்பாளர்கள் செய்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் துண்டு பிரசுரம் என்றால் ஒரு 3 இன்ச் அளவு ஒரு துண்டு பிரசுரத்தை ஒரு 10,000 20,000 கணக்கில் அடித்து அவங்க நம்பரையும் போட்டுவிட்டு சின்னத்தையும் போட்டுவிட்டு வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்னால் கொட்டி விட்டிருக்கிறார்கள். அது கூட்டி அள்ளுவதற்கு கூட அங்கு உள்ளவர்களால் முடியாத நிலைமை இருந்தது. நான் நேரடியாக கூட அந்த சம்பவத்தை பார்த்தேன். அவர்கள் அதாவது தேர்தல் நடைபெறுவதற்கு அதாவது இன்றைய தினத்துக்கு நேற்று நள்ளிரவு ஒரு தரம் வந்து அவ்வாறு கொட்டி விட்டு போயிருக்கிறார்கள். மறுபுறம் அதை கூட்டி அள்ளி கொளுத்திய பிறகு 4 மணிக்கு திரும்பவும் வந்து போட்டு விட்டிருக்கார்கள். அவர்கள் போல இருக்கு. இந்த வாக்கு இன்றைக்கு வாக்களிப்பு நிறைவடைந்து பாதுகாப்போடு வாக்கு எண்ணப்படுகின்ற இடங்களுக்கு இந்த வாக்குப்பெட்டிகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த COVID-19 காரணமாக, கொரோனா காரணமாக இரவு நேரத்தில் இது எண்ணப்படவில்லை. நாளைய தினம் காலை தான் எண்ணப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் திணைக்களம் என்னென்ன விடயங்களை இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக இதுவரைக்கும் அறிவித்திருக்கிறது? எப்படி எண்ண போகிறார்கள்? எத்தனை மணி அளவில் முடிவுகள் அறிவிக்கப்படலாம்? என்ன மாதிரியான நிலவரம் காணப்படுகிறது? நிச்சயமாக அது முந்தைய கிருபாவின் தொடர்ச்சியின் சொல்லிவிட்டு இதுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், தேர்தல் தினத்துக்கு முந்தைய தினம் வரை மற்ற தேர்தல் மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது யாழ் மாவட்டம்தான் அதிகப்படியான தேர்தல் மீறல்களையும் அது விடயமாக தேர்தல் கண்காணிப்பு, தேர்தல் அலுவலகம், தேர்தல் திணைக்களம் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி மிக பெரும் முறைப்பாடுகள் இருந்தது. அதிகாரிகள் மாற்றப்பட்டிருந்தார்கள், புதிய அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அரசு தரப்பு வேட்பாளர்களும் அவர்களுடைய கட்சியும் இந்த
அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் விதிமுறைகளை முற்றாக மீறி அவர்களுடைய பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இறுதி நாள் வரை தொடர்ந்திருந்தது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் தமிழ் உறுப்பினரான ரட்டஜீவன் கூல் கூட சொல்லியிருந்தார், பேசாமல் தேர்தல் ஆணைக்குழுவை கலைத்துவிட்டு அங்கஜன் ராமநாதனிடமே இவற்றை பாரப்படுத்திவிட்டு சென்று விடலாம் என்ற அளவுக்கு அவர் மிகவும் ஒரு அழுத்தத்தின் மத்தியில் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். அந்த அளவுக்கு யாழ் மாவட்டம் மிக பெரும் தேர்தல் விதி மீறல்கள் நடந்த ஒரு இடமாக காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு சார்பான ஒரு அரசு அதிபர் என்று குற்றச்சாட்டப்படுகின்ற மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் அது அவர்களுக்கு சார்பான சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். தேர்தல் அலுவலகங்களுக்கு இயலாதவர்கள் விசேட தேவைக்குடையவர்களை அழைத்து வருவர்கள் தொடர்பான வாகன ஏற்பாடுகளில் அந்த கட்சி சார்ந்தவர்கள் ஈடுபடுவதற்கான உபாயங்களை வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டுகள் கூட வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மற்றைய பொறுத்தவரை தேர்தல் ஆணையாளரின் கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது. அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார், ஒரு தேர்தலை பிற்போடக்கூடிய அளவுக்கான எந்த சம்பவங்களும் பதிவாகவில்லை. அந்த வகையில் நாளைய தினம் இந்த தற்போதைய கொரோனா தடுப்பு முறைகள் அந்த நியமங்களுக்கு அடிப்படையில் நாளைய தினம் 8 மணி அளவில் தேசிய அளவில் அனைத்து வாக்கெடும் நிலையங்களில் இருந்து முதற்கட்டமாக தபால் மூல வாக்குகள் எண்ணப்படும். அதன் முடிவுகள் நண்பகல் அளவில் வெளிவரத் தொடங்கும். அதே போல ஏனைய தொகுதி முடிவுகளை பொறுத்தவரை மாலை தேநீர் இடைவேளையின் பின்னர் ஒவ்வொன்றாக வெளிவரும் என்பதும், நள்ளிரவை அண்டிய நேரக்கால பொழுதில் பெரும்பாலான தேர்தல் முடிவுகள் தேசிய மட்டத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். கம்பா பற்றின ஒரு குறிப்பையும் அவர் கூறியிருந்தார். உங்களுக்கு தெரியும், அதிகப்படியான வாக்காளர்களை கொண்ட மாவட்ட மட்ட அடிப்படையில் சற்று அந்த கம்பா தொடர்பான தேர்தல் முடிவுகள் வருவது சற்று தாமதமாகக்கூடியதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நாளைய தினம் 8 மணிக்கு இலங்கை நேரப்படி 8 மணிக்கு வாக்கெண்ணும் பணிகள் தேசிய அளவில் அனைத்து வாக்கெண்ணும் நிலையங்களிலும் ஆரம்பிக்கப்படும். இந்த விருப்பு வாக்குகள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விருப்பு வாக்களை பொறுத்தவரை நாளைய நள்ளிரவு பொழுது முழுமையான முடிவுகள் வெளிவரும் பொழுது கட்சிகளுக்கான ஆசனங்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளிவந்துவிடும். அதைத் தொடர்ந்து நாளைய மறுதினம்தான் இந்த விருப்பு வாக்கள் தொடர்பான முடிவுகள் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு அவர்கள் தொடர்பான பெயர்கள் உத்தியோகபூர்வமாக வெளிவரும். எந்தெந்த கட்சியில் எத்தனை ஆசனங்கள் கிடைத்ததோ விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் அந்த அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய பெயர்கள் வர்த்தமானியில் வெளிவரும். இதுல இந்த தேர்தல் காலம் நாங்கள் எல்லாருமே கடமைகள்ல இருக்கைக்குள்ள வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். கிருபா, நீங்க ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போறேன், நீங்க சொல்லுங்க. அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த தேர்தல் பிரசாரத்தை பொறுத்தவரை சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கில் அதிக அளவில் இந்த தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அதிக அளவில் இதுக்கு செலவு செய்திருக்கார். அதற்கு அடுத்தபடியாக அங்கஜன் ராமநாதன் கிட்ட ஏறத்தாழ 20 லட்சத்துக்கும் ரூபாய் பணத்தை அவர் அதுக்கு செலவழித்திருக்கிறார். அதே போன்று அதுக்கு அடுத்ததாக இருக்கிறார் சுமந்திரன். அதே போன்று இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களும் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்கிறது. சில பேர் செலவழிக்காமலே தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக நேர்மறையான எதிர்மறையான கருத்துக்கள் மூலமாகவும் அதிகம் பேசப்பட்ட வேட்பாளர்களாகவும் மாறியிருந்தார்கள் என்பதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே அபிவிருத்தி தொடர்பாக பேசுபவர்கள் அல்ல அபிவிருத்தி அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்று மிக அதிகமாக பேசியவர்கள் இந்த கிருபா சொன்ன பட்டியலில் இருக்கிறார்கள். அபிவிருத்திக்கு பொருளாதாரம் முக்கியமாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அதனை அதிகமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூட பார்க்கலாம். நிச்சயமா வடக்கு கிழக்கு தெற்கு எல்லாமே பேசியிருக்கிற மலையக மக்களினுடைய பிரச்சனை இந்த சம்பள அதிகரிப்பில் இருந்து தோட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கைக்குள்ள இந்த முறை மலையக மக்களினுடைய வாக்களிப்பு வீதம் எப்படி இருந்தது? அவர்கள் என்ன நம்பிக்கையோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, மிக முக்கியமாக நான் நினைக்கின்றேன் இலங்கை முழுவதுமாக எடுத்து பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 70% மலையக பிரதேசங்கள் எல்லாவற்றிலுமான வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அது நண்பர்களை அண்மித்த வேளையில் கூட 70% இலகுவாக அங்குதான் மக்கள் மும்முரமாக காலையிலேயே வாக்களித்திருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். அவ்வாறு இருந்திருக்கின்றது. அங்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அங்கு அரசியல் என்பதும் தொழிற்சங்கங்களுடைய செயற்பாடுகள் என்பதும் தேர்தல் என்பது மிக முக்கியமானதாக அவதானிக்கப்படுகின்றது மக்களால். மிக முக்கியமாக வாக்களிப்பு என்பது
வாக்குரிமை மறக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வாக்கினுடைய தேவை முக்கியத்துவம் புரிந்திருக்கின்றது. அங்கு மிக மோசமான கொரோனா நெருக்கடியானது மிக மோசமாக இருக்கும் பட்சத்திலும் கூட ஒப்பீட்டளவில் இலங்கையில் ஒப்பீட்டளவில் மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலவரங்களும் சுகாதார சேவைகள் மிக மோசமாக இருக்கக்கூடிய இடங்களுமான மலையகம் மிக அதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். மலையத்தினுடைய அரசியல் சார்ந்து பார்க்கும் பொழுது சம்பள உயர்வு பிரச்சனை என்பது நீண்டகாலமாக இருந்தது. எல்லா தேர்தலிலும் இலங்கையினுடைய எல்லா காலகட்ட தேர்தலிலும் மலையக மக்களுடைய பிரச்சனை முன்வைத்து பேசப்படுகின்றது. தீர்க்கப்படுகின்றதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில் கிருபா அங்கு இருந்து செயற்படக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக உங்களிடம் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். மலையக மக்களுடைய பிரச்சனைகள் இனி வருகின்ற ஆட்சியிலே தீர்க்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா? அதை தவிர நான் இன்னும் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். மலையக மக்கள் சார்பாக குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு 10 தேர்தல்களின் பின்னர் மிக குறைவான வாக்கு வீதம் இம்முறை தேர்தலில் பதிவாகி இருந்தது. அதாவது கடந்த தேர்தல்களை பார்த்தோமேனால் அவர்கள் வாக்களிப்பு வீதம் என்பது கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்டதாக தான் இருக்கிறது. ஆனால் இம்முறை அது 70 அண்மித்ததாக குறைந்திருக்கிறது. இம்முறை அதாவது மலைய பிரதேசங்களில் சீரற்ற வானிலை நிலவுகின்றது. எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூட செய்தி அறிக்கையிடலில் கூட பாதகமான நிலைமை இருந்ததாக எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறான ஒரு சீரற்ற வானிலை கூட இந்த தேர்தல் வாக்களிப்பில் குறைவை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் தற்போது அதாவது ஆறுமுகன் தொண்டமானுக்கு வாரிசாக இருக்கும் ஜீவன் தொண்டமான் தற்போது ஒரு இளைய தலைமுறை வாரிசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரது பேச்சிலும் தந்தையாரை தாண்டிய ஒரு ஆளுமை தெரிவதாக மக்கள் ஓரளவு நம்பக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. அதே போன்றுதான் அதாவது முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை அதிகளவிலான விடயங்களை செய்திருக்கிறார்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில். ஒரு கடந்த காலங்களில் போல இவர்கள் ஆட்சியில பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது இல்லையா கிருபா? அதாவது முற்போக்கு அதாவது மனோகணேசன் தலைமையிலான கட்சியினர் அந்த ஆட்சியில் பங்கெடுக்கிற வாய்ப்பு இல்லாத போதிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதாவது ஜீவன் தொண்டமான் தலைமையிலான தரப்பினர் நிச்சயமாக ஆட்சியில் பங்கெடுப்பார்கள். அமைச்சு பதவிகள் கிடைக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஜீவன் தொண்டமான் என்பவர் மிகவும் ஒரு வயதில் சிறியவராக இருக்கிறார். ஒரு அமைச்சு பதவி ஏற்கக்கூடிய ஆளுமை திறமை அவருக்கு இருக்கா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு இந்த அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்தளிக்க போகிறார் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. 3/2 பெரும்பான்மை அதாவது தற்போது இருக்கிற அரசியல் அதாவது 19வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சு பதவிகள் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆட்களை விலைக்கு வாங்குவதாக இருந்தாலும் அல்லது ஒரு பேரம் பேசுவதாக இருந்தாலும் நிச்சயமாக அமைச்சு பதவிகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதற்கு நிச்சயமாக இந்த சட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கிறது. 3/2 பெரும்பான்மையை பெற்றால்தான் அவர்கள் ஓரளவு தாங்கள் நினைத்த விடயங்களை சாதிக்கலாம். அவ்வாறு இல்லாதபடி அவர் தன்னிச்சையாக செயற்பட முடியாத அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க பலமான அத்திவாரத்தை போட்டிருக்கிறார். இந்த 19வது அரசியல் திருத்தம் ஊடாக இந்த 19வது அரசியல் திருத்தம் கொண்டு வரப்படும் போது மைத்திரிபால சிறிசேனவுக்கு அதில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது கூட தெரியாத நிலைமை தான் இருந்தது. இப்போது அதை மஹிந்த ராஜபக்ச மாற்ற வேண்டும். ஆனால் இங்காலே இருப்பவர்கள் அது தொடர்பில் சிறந்த ஒரு விடயங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினராக இருந்தாலும் சரி, அங்காலே ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாச தரப்பாக இருந்தாலும் சரி, மிகவும் கடினமான ஒரு நிலைமை இருக்கும் மஹிந்த ராஜபக்ச. ராஜன், கொழும்பிலே தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக இந்த தமிழ் பிரதிநிதித்துவத்துக்கான ஒரு பாதுகாப்பாகத்தான் அதன் பேரில் தான் கூட்டமைப்பு குறிப்பாக தமிழரசு கட்சி கூட கொழும்பில் போட்டியிடுவதிலிருந்து விலகி இருந்தது. கொழும்பை பொறுத்தவரை தமிழரசு கட்சியின் தலைவராகட்டும் அதன் உபதலைவராகட்டும் அவர்களை பொறுத்தவரை மிகவும் ஆர்வம் காட்டியிருந்தார்கள் கொழும்பில் போட்டியிடுவது பற்றி. அதில் சில சலசலப்புகள் கூட இருந்தது. மனோகணேசன் கூட சொல்லியிருந்தார், நீங்கள் இங்கே போட்டியிடுவதாக இருந்தால் நானும் வடக்கு கிழக்கில் போட்டியிட வேண்டி வரும் என்று சொல்லி. அதன் அடிப்படையில் கூட்டமைப்பும் ஒரு முடிவை எடுத்திருந்தது. தலைநகரின் கொழும்பை பொறுத்தவரை தமிழர்
பிரதிநிதித்துவத்தை பாதிக்காத வகையில் தாங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வது என்ற அடிப்படையில் அவர்கள் விலகியிருந்தார்கள். இந்த முறை பலத்த சிறுபான்மையினர் கூட பல்வேறு கட்சிகளின் அடிப்படையில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி பக்கமாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ச தரப்பு பக்கமாக இருக்கலாம், சஜித் தரப்பில் இருக்கலாம். இவ்வகையான பலத்த போட்டி நிலவுகின்றது. ஆகவே இம்முறை மிகவும் சில முக்கிய நபர்கள் அனைவரும் கொழும்பை நோக்கி களமிறங்கி இருக்கின்ற காரணத்தினால் வாக்குகள் மிக பெருமளவில் சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவர்களை நோக்கி குவியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த முறை கொழும்புக்கான பிரதிநிதித்துவம் கூட சற்று சந்தேகமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் ஒருமித்து வாக்களித்திருந்தால் அந்த பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பது எனது கருத்து. நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற தருணத்தில் இந்த நேரத்தில் மிகச் சுருக்கமாக ஊடகவியலாளர்கள் என்பதனால் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இது ஒரு ஜோதிடமோ அல்லது வேறு எதுவும் அல்ல, ஒரு கணிப்பு அல்லது ஒரு எதிர்வு கூறலாக தான் இது இருக்கும் நினைக்கிறேன். நடிசன், உங்களிடம் ஆரம்பிக்கலாம். இந்த தேர்தலில் முக்கியமான பிரதான கட்சிகள், சிங்கள கட்சிகள், அதேபோல் தமிழர் தரப்பில் எப்படியான எதிர்வு கூறல் உங்களுக்கு எத்தனை ஆசனங்களை பெற்றுக்கொள்வார்கள்? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எத்தனை ஆசனங்களை பெறலாம்? அதே போல் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எத்தனை ஆசனங்கள், ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி எத்தனை ஆசனங்களை பெறலாம்? வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு எதிர்வுகூறல் தான். எஸ்எல்பிபி குறைந்தது குறைந்தது 115 ஆசனங்களை பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. மஹிந்த ராஜபக்ஷவை தலைமையிலான பொதுஜன பெரமுன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுடைய வெற்றி தேர்தல் மாவட்டங்களின் அடிப்படையில் அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 60 ஐக்கிய மக்கள் சக்தி 60 ஆசனங்களை அன்னளவாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அங்கு மற்ற புறத்தில் ரணில் தலைமையிலான யுஎன்பி அங்கு ஒரு 7-8 ஆசனங்கள் என்ற வகையில் தான் பார்க்கக்கூடிய. தமிழர் தரப்பை நாங்கள் பார்த்தால் தமிழர் தரப்பை பார்த்தால் இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியமாக வடக்கில் ஒரு 3 ஆசனங்களை 3-4 ஆசனங்கள் இழப்பதற்கான சந்தர்ப்பங்கள் 3 ஆசனங்கள் இழப்பதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது வடக்கில். ஒட்டுமொத்தமாக ஒரு 12 என்று சொல்லலாம். சரி, அதே போல ஏனைய தமிழ் தரப்பினர் யாராவது ஆசனங்களை பெறக்கூடிய முக்கியமாக விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சி கூட்டணி 2 ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 1 ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மறுபுறத்தில் டக்ளஸ் விஜயகலா போன்றவர்களுடைய வெற்றி கேள்விக்குரியதாக இருக்கின்றது. இதே கேள்விதான் ராஜன் உங்களிடம் முன்வைக்கிறேன். உங்களுடைய எதிர்வு கூறல் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக ஒரு 123 அளவில் பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அவர்கள் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அது நேரம் நடேசன் கூறியது போல சஜித் தலைமையிலான நேரம் சுமார் 60 அளவிலான உறுப்பினர்களை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் சுமார் 7-8 ஆசனங்களை 10க்குட்பட்ட ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஜேவிபியை பொறுத்தவரை அவர்கள் சுமார் 8 தொடக்கம் 9 ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் நிலவுகின்றது. எங்களுடைய தாய் பிரதேசத்தை பொறுத்தவரை இம்முறையும் பலத்த விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனங்களையும் தாண்டி தமிழரசு கட்சி சுமார் 12 ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனைய தமிழரசு கட்சியின் பால் விமர்சனங்களை வைத்துக்கொண்டு புதிதாக அல்லது ஏற்கனவே களமிறங்கிய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் சுமார் 3 தொடக்கம் 4 ஆசனங்களை பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் பொறுத்தவரை தமிழ் விடுதலை புலிகளுக்கான ஒரு ஆசனங்கள் பெறக்கூடிய ஒரு களச்சூழல் ஒன்று இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த வெற்றி வாய்ப்பு எனது கருத்தை பொறுத்தவரை அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை என்றே நான் கூறுவேன். அதோடு இந்த திட்டமிட்டு பிரிக்கப்பட்ட இந்த தமிழர் வாக்குகளால் அப்பாறைக்கான தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய சூழல் கூட அந்த அபாயம் கூட காணப்படுவது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக. இதை பற்றியெல்லாம் நாளைய தினம் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பேச காத்திருக்கிறோம். கிருபாவோட முதல் கேள்வியை முன்வைக்கலாம். கிருபா, இந்த கணிப்பில் ராஜன் அவர்களின் கணிப்புடன் எனது கணிப்பும் அவ்வாறே தான் இருக்கிறது. அதாவது 4 ஆசனங்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வன்னி தேர்தல் தொகுதியில் 1, யாழ் தேர்தல் தொகுதியில் 2, கிழக்கில் 1மாக இந்த குறைவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்படலாம். இவ்வாறான ஒரு குறைவு ஏற்படும் பட்சத்தில் தான் மக்கள் ஒரு பாடத்தை அவர்களுக்கு இந்த தடவை புகட்டுவார்கள் என்ற ஒரு
அடிப்படையில் அடுத்த முறை அதை சரியாக செய்வதற்கான ஒரு தேவை இந்த ஆசன குறைப்பின் ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டும் நிச்சயமா என்பது எனது கருத்து. நிச்சயமா இந்த எதிர்வு கூறல்களோடு இந்த கலந்துரையாடலை அரசியல் சார்ந்த கலந்துரையாடலை நிறைவு செய்து கொண்டு இந்த எதிர்வு கூறல்களை எல்லாம் எப்படி பார்க்கின்ற கேட்கின்றவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதும் ஒரு மிக முக்கியமானது. உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதோடு கள நிலவரங்களோடு கலந்துரையாடல்களோடு உங்களை நாங்கள் நாளைய தினம் காலை 7 மணியில் இருந்து இறுதி முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் நேரலையாக சந்திக்க காத்திருக்கிறோம். எனவே கிருபா இங்கே இருக்கக்கூடியவர்களோடு சொல்லிக்கொள்ளலாம். கிருபா அவருடைய தலைமையிலே யாழ் உட்பட எல்லா பகுதிகளிலும் முழுக்க நாடு தழுவிய ரீதியில் ஒரு 60-65 செய்தியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறித்த பகுதிகளுக்கு சென்று வாக்கு எண்ணக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே இருந்து செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து நாளைய தினம் நேரலையில் இணைந்து கொண்டு அந்த காட்சிகளையும் செய்திகளையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்க, யாழ் கலையகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கள், மறுபுறத்தில் எங்களுடைய தயாரிப்பு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தங்களை தயார்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய குழு இந்த வாக்கு எண்ணக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக செல்லும். சில கட்சிகளுடைய வீடுகளுக்கு நாங்கள் நேரடியாக சென்று அவர்கள் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அல்லது தோல்வியடைகின்ற பட்சத்திலே அவர்களுடைய கருத்துக்களையும் உடனுக்குடன் தாங்கி வருவதற்கான எங்களுடைய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இது தாயகத்தில் இருந்து வரக்கூடிய விடயங்கள். ராஜன், மேலதிக தகவல்கள் ஏதாவது தாயகத்தில் தயார்படுத்தல் இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக. அது மட்டுமல்ல, உத்தியோகபூர்வ முடிவுகளை, தேர்தல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ முடிவுகளை விரைவாகவும் உடனடியாகவும் தருவதற்கும் எங்களுடைய ஐபிசி தமிழ் கலையகம் தயாராக இருக்கின்றது. அது மட்டுமில்லாது அனைத்து தேசிய அளவில் தாயத்தும் இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கட்டும், அனைத்து விதமான முடிவுகளையும் சரியாகவும் உடனுக்குடனும் வழங்குவதற்காக எங்களுடைய ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் களத்தில் இருக்கின்றார்கள். உங்களுக்காக சரியான முடிவுகளை விரைவாக தருவதற்காக. நிச்சயமாக தாயக கலையகம், தாய் கலையகம் இரண்டிலிருந்தும் உங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 கலையகத்தில் இருந்து நேரடியாக கலந்துரையாடல்கள், ஆய்வுகள், இவை தாண்டி தேர்தல் முடிவுகள் என்று அத்தனையோடும் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய செய்திகளோடும் உங்களை நாளைய தினம் காலை 7 மணிக்கு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்தில் சந்திக்க போகிறோம். மறுபுறத்திலே ஐபிசி தமிழ் வானொலியினூடாகவும் நாங்கள் உடனுக்குடனான தேர்தல் முடிவுகளை கொண்டு வர காத்திருக்கிறோம். எங்களுடைய வானொலி பணியாளர்கள் அத்தனை பேரும் அதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்தும் ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். என்னுடைய சக ஊடகவியலாளர்கள் மூவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு விசேட நேரலையிலே ஐபிசி தமிழ் வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம், சமூக வலைதளங்களினூடாக உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகைப் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா.